ரமதானில் பெண்கள் எப்படி இந்த ரமதானை பயன்படுத்தி கொள்வது. அதனால் பெண்களை பற்றி தானே பேச போகிறாங்க, நமக்கு இங்கே என்ன வேலை அப்படின்னு நீங்கள் யாரும் நினைக்க மாட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அவங்களுக்கு பேசினா தான் உங்களுக்கு பேசுகிற மாதிரின்னு நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். இப்படி தானே? பெண்கள் இல்லாவிட்டால் உண்மையில் இந்த உலகம் இல்லை, இயங்க முடியாது. அதனால்தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை எல்லாம் எங்கே வச்சுங்க படைச்சான்? எங்கே வச்சு படைச்சான்? பஞ்சாயத்து போடலையா? எங்க? சொர்க்கத்தில் வச்சு படைச்சான். அப்படிதானே? சொர்க்கத்தில் வைத்து படைத்த அல்லாஹ் சொர்க்கம்ங்கிறது எவ்வளவு உயர்ந்தது நமக்கு தெரியும். அவ்வளவு இருந்தும் கூட முதல்ல ஆதம் நபிக்கு அல்லாஹ் கையில கொடுத்தது எதை? ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம். ஏன்னா ஒரு ஆணுக்கு பெண்ணை விட கவர்ச்சியானது இந்த உலகத்தில் எதுவும் இல்லை. ஒரு ஆணுக்கு பெண்ணை விட ஈர்ப்புக்குரிய ஒன்று உலகத்தில் எதுவும் இல்லை. இதை விளங்காம சில பேர் பணம் அலைவாங்க, அது எக்ஸப்ஷனல் கேஸ். ஆனால் பொதுவாக 6 அறிவும் 5 புலன்களும் யாருக்கெல்லாம் இருக்கிறதோ, நான் சொல்றது நீங்க நல்லா புரிஞ்சிருப்பீங்க நினைக்கிறேன். 6 அறிவுகளும் 5 புலன்களும் யாருக்கெல்லாம் இருக்கிறதோ அவர்களுக்கு இந்த உலகத்தில் ரொம்ப முக்கியமானது எது? பெண்கள். அதனால்தான் இஸ்லாமிய மார்க்கம் பெண்களுக்கு நிறைய முக்கியத்துவத்தை கொடுத்திருக்கிறது. சகோதரர்களே, ஏற்கனவே நான் உங்களிடத்தில் இந்த கருத்தை பதிவு செய்தேனா இல்லையா என்று எனக்கு ஞாபகம் இல்லை. பெரும்பாலும் பெண்கள் பற்றி பேசும்போது நான் இந்த கருத்தை பதிவு செய்வது என்னுடைய வழக்கம். திருமறை குர்ஆனில் 4வது அத்தியாயத்திற்கு ஒரு பேர். என்ன பேருங்க? சூரத்துன் நிசா. அப்படின்னா என்ன அர்த்தம்? பெண்கள் அப்படின்னு. குர்ஆன்ல 114 அத்தியாயம் இருக்கே. ஆண்கள் அப்படிங்கிற பேர்ல ஒரு அத்தியாயம் இருக்கா? இருக்கா? அர் ரிஜால் அப்படிங்கிற பேர்ல அத்தியாயம் இருக்கா? இன்சான் ஒன்னு இருக்கு, அது 2 பாலினத்தையும் குறிக்கும். ஹல் அத்தாலல் இன்சானி ஹீனம் மின தஹ்ரி லம் யகுன் ஷையம் மذ்கூரா என்று சூரத்துல் இன்சான் இருக்கிறது. அது இன்சான்ங்கிறது ஆணையும் குறிக்கும் பெண்ணையும் குறிக்கும். ஆனா பெண்களுக்கு தான் அல்லாஹ் என்ன செய்றான்? அன்-நிசா அப்படிங்கிற பேர்ல ஒரு தனியா ஒரு என்ன இருக்குது? அத்தியாயம் இருக்கிறது. அப்போ ஆண்கள் முக்கியமா பெண்கள் முக்கியமா? சொல்லுங்க, யாரு முக்கியம்? பெண்கள். பயப்படாதீங்க, உங்க மூஞ்சிலாம் போட்டோல வராது. அதனால தைரியமா உங்க கருத்தை சொல்லு. ஆஹா, பெண்கள் நான் சொன்னா எங்க உம்மா ஏதாவது நினைச்சுக்குவாங்களோ அப்படின்னு கல்யாணம் ஆனவங்களுக்கு எல்லாம் பயம். அப்படிதானே? மனைவியின் மீது இருக்கிற அன்பும் காதலும் உள்ளத்துக்குள்ளேயே வச்சுக்குவோம். பெற்றோர்கள் இருக்கும்போது கண்டுக்காத மாதிரியே போறது ஒரு பெரிய அரசியல். அதெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஞானமும் ஒரு மிகப்பெரிய முக்தியும் மிகப்பெரிய ஒரு ஆமா, அதெல்லாம் இருந்தாதான் அப்படிலாம் நம்ம நடத்துக்க முடியும். கண்ணாலேயே பேசிக்குவாங்க 2 பேர், 2 ஆசையா இருக்கும் 2 பேர் போய் பக்கத்துல உட்காந்து பேச, ஐயோ அம்மா ஏதாவது நினைச்சுக்குவாங்க, வாப்பா ஏதாவது நினைச்சுக்குவாங்க அப்படின்னு பயந்துகிட்டே கண்ணிலேயே பேசிக்கும். அந்த அளவிற்கு சகோதரர்களே, மனிதனுடைய ஒரு ஆண்மகனுடைய வாழ்க்கையில் அல்லாஹ் பெண்ணுக்கு அவ்வளவு பெரிய முக்கியத்துவத்தை கொடுத்திருக்கிறான். அதனாலதான் பாருங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல சொல்றாங்க, நாகிசாத்து அக்லின் வ தீனின், அறிவிலும் மார்க்கத்திலும் குறைந்தவர்களாக அவர்கள் இருந்தாலும் கூட அது ஹபலி லுப்பிர் ரஜுலில் ஜாசிம் அப்படிங்கிறாங்க. உறுதிமிக்க ஒரு ஆண்மகனின் அறிவையே சாய்க்கிற சக்தி அந்த பெண்ணுக்கு இருக்கு. அப்படி உறுதிமிக்க ஆண்மகன். எப்படிப்பட்ட ஆண்மகன்? கல்யாணத்துக்கு முன்னாடி கல்யாணத்துக்கு பின்னாடி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, உங்க லைஃப் எப்படிலாம் இருந்திருக்கும். கல்யாணத்துக்கு முன்னாடி நீங்க இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போது அப்படி ஒரு ஓனர் மாதிரி தான் போய் அட்டன் பண்ணுவீங்க. வந்தா வருது, வராட்டா போகுது, இந்த கம்பெனி இல்லாட்டா அடுத்த கம்பெனி. இந்த கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த இன்டர்வியூ அட்டன் பண்றது, இந்த பாஸுங்களோட டீல் பண்றது, கம்பெனியில வேலை பார்க்கறது எல்லாம் ஒரு அசால்ட்டா இருக்கும். டிராவல் பண்றது, பைக் எடுத்து சுத்துறது, ஃபாஸ்டா போறது எல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடி. கல்யாணம் தான் ஆகும். அதுக்கப்புறம் தான் இவன் வாழ்க்கையில எல்லா மாற்றங்களும் வரும். முதலில் ஒரு கம்பெனியில் இருக்கிற பாஸுக்கு இவன் மரியாதை கொடுக்க ஆரம்பிக்கிறதே இவனுக்கு ஒரு பாஸ் வீட்டில் வந்ததுக்கு அப்புறம் தான். ஏன்? டக்குன்னு வேலை போயிடுச்சுன்னா என்ன செய்யறது? அது வரைக்கும் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் தான், எல்லாம் இவங்க தான். எனக்கு என் நண்பர்கள் எப்போ கூப்பிட்டாலும் நான் போயிடுவேன், நைட்டு 1 மணிக்கு கூப்பிட்டாலும் போயிடுவேன், எல்லாம் இவரு. கல்யாணம் ஆன உடனே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எங்க போறாங்கன்னே தெரியல. யோசிச்சு பாருங்க, நம்ம சிறுபிள்ளைகளாக இருக்கும் போது நமக்கு ஒரு நட்பு வட்டாரம், பள்ளிக்கூடத்திலே படிக்கும் போது ஒரு நட்பு வட்டாரம், கல்லூரிக்கு போகும்போது ஒரு நட்பு வட்டாரம், அந்த தெருவோரத்திலே விளையாடுவதற்கென்று ஒரு டீம், ஊர்க்காரர்கள் என்று ஒரு டீம். இப்போ எக்ஸ்ட்ரா ஜமாத்தையும் ஒன்று ஆட் பண்ணிக்கணும். அப்படிதானே? ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஜமாத் இருக்கு. இப்போ ஜமாத்து ரீதியா ஒரு நட்பு வட்டாரம். இவங்க எல்லாம் எங்கெங்க? இப்போ கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நமக்கு எந்த கான்டாக்டுமே இருக்கிறது இல்லை. பாருங்க எந்த அளவிற்கு மனிதனுடைய வாழ்க்கை மாறி விடுகிறது. கல்யாணத்திற்கு முன்பு வரை லா பாயிண்ட் பேசிக் கொண்டிருப்பவன் கல்யாணத்துக்கு அப்புறம் லவ் பாயிண்ட் மட்டும் தான் பேசுவான். கல்யாணத்துக்கு முன்னாடி லா பாயிண்ட்லாம் பேசுவான். யோ, நான் உங்ககிட்ட வேலை பார்க்குறேன், நீ எனக்கு சம்பளம் தர்றேன், அதோட நிப்பாட்டு, நான் உனக்கு அடிமை இல்லை, நான் உனக்கு பணிந்து போக மாட்டேன், குனிந்து போக மாட்டேன்னு 5 டைலாக்லாம் பேசுவான்.
எப்போ? கல்யாணத்துக்கு முன்னாடி. கல்யாணம் ஆன உடனே பொட்டி பாம்பாக அடங்கி விடுவார்கள் சகோதரர்களே. ஒரு ஆண்மகனுடைய அவனுடைய பொறுப்புணர்வே அவனுக்கு இந்த உலகத்திலே வெளிப்படுத்துவது எப்போ? அவனுக்கு திருமணம் என்று ஆனதற்கு பிறகுதான். அப்ப இந்த உண்மைகளை எல்லாம், இந்த தத்துவங்களை எல்லாம் நாம் உணர வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆதம் நபியை படைத்தவுடன் முதலில் ஆதம் நபிக்கு பரிசாக, அன்பு பரிசாக அன்னை ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை தூக்கி கொடுக்கிறார். அதனால் பெண்களை பற்றி பேசாமல் நாம் இருக்கவே முடியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒருவர் வந்து கேட்டார், நமக்கு தெரியும், யா ரசூலல்லாஹ் ஐயுன் நாசி அஹக்கு பி ஹுஸ்னி ஸஹாபத்தி, என்னுடைய தோழமைக்கும் என்னுடைய நேசத்திற்கும் என்னுடைய நட்பிற்கும் என்னுடைய அன்பிற்கும் என்னுடைய அரவணைப்பிற்கும் என்னுடைய ஆறுதலுக்கும் என்னுடைய ஆதரவிற்கும் அதிகம் தகுதி வாய்ந்தவர் இந்த உலகத்திலே யார்? ரசூலுல்லாஹ் யாரை சொன்னாங்க? என்னுடைய தாய். எத்தனை வாட்டி சொன்னாங்க? 3 முறைகள். 4வது இடத்தை தான் யாருக்கு கொடுத்தாங்க? அப்புறம் எப்படி நீங்க வந்து பெண்கள், ஆண்கள் வந்து பெண்களை விட சிறந்தவங்கன்னு சொல்லிக்க முடியும்? அடுத்து மனைவி. அத்துன்யா குல்லுஹா மத்தாஉன் வ கைரு மத்தாஇ துன்யா அல் மர்அத்து ஸாலிஹா. உலகத்தில் இறைவனால் அனுபவிப்பதற்கு, மனிதன் இன்பம் கொள்வதற்கு படைக்கப்பட்டிருக்கிற பொருட்களிலேயே, வஸ்துக்களிலேயே ஆக சிறந்தது, ஆக அற்புதமானது நல்லொழுக்கம் உள்ள சாலிகான மனைவின்னு சொன்னாங்க. எங்கேயாவது ஹதீஸ்ல நல்லொழுக்கம் உள்ள சாலிகான கணவன் தான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய, அனுபவிக்கக்கூடிய பொருட்களிலேயே சிறந்ததுன்னு ஹதீஸ் இருக்கா? மௌலவிமார்கள்லாம் இருக்கிறாங்க, பெரிய பெரிய ஷேக்மார்கள்லாம் இருக்கிறாங்க. கேட்டு அப்படி இருக்கா ஷேக் ஏதாவது ஹதீஸ்? அத்துன்யா குல்லுஹா மத்தாஉன் வ கைரு மத்தாஇ துன்யா அஸ்ஸௌஜு ஸாலிஹ் அப்படின்னு இல்லையா ஹதீஸ்ல? இருக்கா? அவர் படிச்சிருக்காரு போல இருக்கு. நாங்க படிச்சு, எங்களுக்கு படிச்ச அளவுக்கு தெரியல. என்ன இருக்கு? அல் மர்அத்து ஸாலிஹா அஸ்ஸௌஜத்து ஸாலிஹா. வெயிட் பண்ணுங்க தா, ஏன் அவசரப்படுறீங்க? ஏன் கொஞ்ச நேரம் பெண்களை பாராட்ட விடுங்களேன். உங்களுக்காக எவ்வளவு தியாகம் பண்றாங்க அந்த பெண்கள், அவங்கள பத்தி கொஞ்சம் சிறப்பிச்சு ஏன் பேச விட மாட்டேன்? ஆணாதிக்க சமுதாயம், கேளுங்க அமைதியா. அப்போ உலகத்தில் அல்லாஹுவால் படைக்கப்பட்டிருக்கிற அந்த மனிதனுக்கு இன்பம் தரக்கூடிய, சந்தோஷம் தரக்கூடிய பொருட்களிலேயே ஆக சிறந்தது சாலிகான மனைவி. சரி, அடுத்து மகளாக. மகள் என்பது இந்த உலகத்திலேயே வர்ணிக்க முடியாத ஒரு மலர் சகோதரர்களே. ஒரு மகன், ஒரு ஆண் வளர்ந்துகிட்டே வரும்போது அவனுக்காக அவன் தாய் வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பான். அவனுக்கு அதை பத்தி அக்கறையே தெரியாது. அம்மா செய்யறாங்க, நம்ம மேல பாசம் இருக்கு, நம்மளை பெற்றிருக்கிறாங்க, அதனால அவங்க செஞ்சுதான் ஆகணும். மனைவி ஒரு வீட்டிலே போய் நம்ம வீட்டிலே வந்து வேலை செய்வா, நான் கணவன், அவள் மனைவி வேலை செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு அங்க பாயிண்ட் பேசுவான். ஆனா என்னைக்கு அவன் மக போய் ஒரு வீட்டில் வேலை பார்க்குதோ அப்பதான் அவனுக்கு வலிக்கும். இது ஒரு பெண்மையின் கஷ்டமே ஒரு மனிதனுக்கு எப்போது புரியும் என்றால், அவனுக்கென்று அல்லாஹ் ஒரு இளவரசியை தரும்போது, அவனுடைய அன்பிற்கும் அவனுடைய அரவணைப்புக்கும் அல்லாஹ் ஒரு மகளை தரும்போது, அவன் வீட்டின் இளம் ராணியாக ஒரு சிட்டு மலர்ந்து வரும்போதுதான், அந்த பெண்ணின் கண்ணில் கண்ணீர் வரும்போதுதான் இவனுக்கு வலியே என்னன்னு தெரியும். அப்படிப்பட்ட மகளை பத்தி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? யாருக்கு 2 பெண் குழந்தைகளோ அல்லது 3 பெண் குழந்தைகளோ இருந்து அவர்கள் விஷயத்தில் நீதியாக நடந்து அவர்களுக்கு நல்லொழுக்க கல்வியும் கொடுத்து சிறந்த முறையில் திருமணமும் செய்து வைப்பாரோ அவரும் நானும் சொர்க்கத்தில் இப்படி இருப்போம். அல்லது அந்த பெண்கள், அந்த பெண் மக்கள் அந்த தந்தையை நரகத்திலிருந்து பாதுகாக்கக்கூடிய கேடயமாக இருக்கும் அப்படின்னாங்க. இங்க ஆண் பிள்ளைகளை பத்தி சொன்னாங்களா? சொன்னாங்களா? யாருக்கு 2 ஆண் பிள்ளைகள் இருக்கிறதோ அந்த 2 ஆண் பிள்ளை அப்படின்னு ஹதீஸ்ல வரல. பெண் பிள்ளைகளுக்கு வருது, சகோதரிகளுக்கு வருது. ஆக இஸ்லாமிய மார்க்கம், இஸ்லாமிய ஷரியத்தினுடைய அனைத்து பக்கங்களையும் PhD முடிக்கக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம், தீசி சமர்ப்பிக்கிற விஷயம் இதெல்லாம் ஆய்வு செய்து பார்க்கிற போது, மகளாக, சகோதரியாக, மனைவியாக, தாயாக அவள் எடுக்கிற அத்துணை பரிணாமங்களிலும் இஸ்லாம் அவளை தங்கத்தட்டில் வைத்து தாங்குகிறது சகோதரர்கள். அப்படின்னு இருக்கும்போது எப்படி அந்த பெண்களை பற்றி நம்ம பேசாம இருக்க முடியும்? பெண்களுக்கு தாங்க நீங்க மகர் கொடுக்கணும் கல்யாணம் ஆகும்போது, அந்த பெண்கள் உங்களுக்கு தரக்கூடாது. ஆனா இன்இகாசுல் உமூர் மின் அலாமாத்தி ஸாஅ, காரியங்கள் தலைகீழ் நடப்பது கியாமத்தினாலின் அடையாளம் என்பதை போல் இன்றைக்கு ஆண்கள் வாங்கி கொண்டிருக்கிறார்கள். அது பகிரங்கமான பச்சையான ஒரு ஹராம் மார்க்கம் தடை செய்திருப்பது. ஆனா அந்த பெண்மைக்கு இருக்கிற சிறப்பை நாம் உணர்ந்து கொள்வதற்கு, அந்த பெண்மைக்கென்று இறைவன் வழங்கி இருக்கிற அற்புதங்களை நாம் புரிந்து கொள்வதற்கு, இப்படி அவள் எடுக்கிற அத்துணை பரிணாமங்களிலும் அவளை சிறப்பித்தே வைத்து அவளை ஒரு அற்புதமான ஒரு படைப்பாக இஸ்லாமிய மார்க்கம் நம்மிடத்திலே கொடுத்திருக்கிறது. அதனாலதான் மரணம் தருவாயில் கூட, மரணிக்கிற நேரத்திலே கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இஸ்தௌசு பின் நிசாஇ கைரா, பெண்கள் விஷயத்தில் நீங்கள் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. வலியுறுத்தி உபதேசம் செய்கிறேன். இஸ்தௌசு பின் நிசாஇ கைரா,
பெண்கள் விஷயத்தில் நீங்கள் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் என்று நான் உங்களுக்கு ஆணையிடுகிறேன் என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணிக்கும் தருவாய். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் மகளார் மீது எவ்வளவு அன்பு வைத்திருந்தார்கள். போர்க்களத்திற்காக போகும்போது கூட கடைசியாக பார்த்து விட்டு போகிற முகம் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவின் முகம். போர்க்களம் முடித்துவிட்டு மதீனாவிற்குள் நுழையும் போது முதலாக பார்க்கக்கூடிய முகம் அந்த ஃபாத்திமாவின் முகம். இப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்மையை நாம் போற்ற வேண்டும் என்பதற்காக, பெண்மைக்குரிய மதிப்பை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக, அந்த பெண்மைக்கென்று இஸ்லாமிய மார்க்கம் கொடுத்திருக்கிற புனிதத்தை நாம் விளங்க வேண்டும் என்பதற்காக ஏராளமான விஷயங்களை சொல்லியிருக்கிறார். இப்ப அந்த அடிப்படையில தான் புனிதமிக்க இந்த ரமதான் மிக அற்புதமான ஒரு மாதம். இந்த மாதத்தினுடைய சிறப்புகளை பற்றி உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லாத அளவிற்கு இந்த மாதத்தினுடைய சிறப்புகள் என்ன, இந்த மாதத்தினுடைய புனிதங்கள் என்ன, இந்த மாதத்திற்கு இறைவன் வைத்திருக்கிற கண்ணியங்கள் என்ன, எல்லாம் நமக்கு தெரியும். இந்த மாதத்தினுடைய சிறப்பை பற்றி புரிந்து கொள்வதற்கு ஒரே ஒரு விஷயத்தை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். இன்னலி குல்லி நபியின் முஅஜிஸத்துன் வ முஅஜிஸத்தியல் குர்ஆன். ஒவ்வொரு நபிக்கும் இறைவன் ஒரு அற்புதத்தை வழங்கியிருக்கிறான். எனக்கு வழங்கியிருக்கிற அற்புதம் என்பது இந்த அல் குர்ஆன் என்று எந்த குர்ஆனை சொன்னார்களோ அந்த குர்ஆனை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இறக்குவதற்கு தேர்ந்தெடுத்த மாதம் இந்த மாதம் என்று நமக்கு மார்க்கத்திலே சொல்லி இருக்கிறதே, சொல்லப்பட்டிருக்கிறதே. இதை விட ஒரு வார்த்தை தேவையில்லை இந்த மாதத்தின் புனிதத்தை புரிந்து கொள்வதற்கு. இப்படியாப்பட்ட இந்த மாதத்தில் இந்த பெண்களுடைய பங்களிப்பு என்ன, இந்த பெண்கள் இந்த மாதத்தை எப்படி பயன்படுத்த வேண்டும், ஆனால் இன்றைக்கு எப்படி பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள்? அன்பு சகோதரர்களே, இன்றைக்கு ஒரு 12 நோன்பு முடிந்து விட்டது அல்ஹம்துலில்லாஹ். 13வது நோன்பை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். போன வருடமும் நோன்பு முடிந்தது, அதற்கு முந்தைய வருடமும் நோன்பு முடிந்தது. திடீர்னு வந்து உங்ககிட்ட ஒருத்தர் கேட்கிறார், பிரதர் போன வருஷம் நீங்க நோன்பு வச்சீங்களா? ஆமா வச்சேன். எத்தனை நோன்பு வச்சீங்க? எல்லா நோன்பு வச்சேன். ஏன்னா எனக்கு 29 30 ஞாபகம் இருக்காது. அதனால எத்தனை நோன்பு வச்சீங்கன்னு கேட்டா நம்ம கரெக்டா அப்படி டிப்ளமேட்டிக்கா ஒரு பதில் சொல்லுவோம். என்ன பதில்? எல்லா நோன்பு வச்சேங்க அப்படின்னு. ஏன்னா இன்னும் 29 30 ஞாபகம் இருக்காது. எல்லா நோன்பு வச்சு இல்லப்பா, இந்த நோன்புல மறக்க முடியாத அன்ஃபர்கட்டபிள் மொமெண்ட் அப்படின்னு உனக்கு என்ன இருக்குது கொஞ்சம் சொல்லு அப்படின்னு கேட்கிறார். என்னங்க சொல்லுவீங்க? சஹர், இஃப்தார், இதை தாண்டி சொல்றதுக்கு ஏதாவது நம்ம கிட்ட இருக்கா? சும்மா கேட்கிற ஓப்பனா, சஹர் இஃப்தார் இதை தாண்டி அன்ஃபர்கட்டபிள் மொமெண்ட் என்று சொல்வதற்கு இந்த நோன்பில் எதை வைத்திருக்கிறோம்? கொஞ்சம் சில பேர் சொல்லலாம், போன வருஷம் நோன்புல தாங்க நான் சூப்பரா பர்ச்சேஸ் பண்ணேன். எப்படா பண்ண? சீப்பா பண்ணேன் அப்படிமா. ஒவ்வொரு வருஷத்துக்கு அவனுக்கு ஒரு பட்ஜெட் வைக்கணும் பர்ச்சேஸுக்கு. போன வருஷம் எனக்கு சீப்பா கிடைச்சது அப்படின்னா அது சில பேருக்கு மறக்க முடியாத நிகழ்வு. இன்னும் சில பேர் நாங்க கெட் டுகெதர் வச்சோம், இஃப்தார் கெட் டுகெதர் வச்சோம், ஃபேமிலி இஃப்தார் வச்சோம். அப்போ சுத்தி சுத்தி சோத்துல தான் இருக்கு ஞாபகம். சுத்தி சுத்தி என்ன கேள்வி கேட்டாலும் போன வருடத்தில் நோன்பில் மறக்க முடியாத ஒரு சிறு குறிப்பு வரைக அப்படின்னு யாராவது கேள்வி கேட்டா, போன வருஷம் நான் நோன்புல 5 வாட்டி குர்ஆனை ஓதி முடிச்சேன் அப்படின்னு நம்ம இடத்துல டக்குன்னு பதில் வராது. போன வருஷம் ரமதானில் ஒரு தராவிஹ் கூட நான் மிஸ் பண்ணாம கரெக்டா பர்ஃபெக்டா முன்சஃப்ல நின்னு இமாமோட ஆரம்பிச்சு இமாமோட முடிச்சேன் அப்படின்னு சொல்வதற்கு நமக்கு எதுவும் இல்லை. அப்போ ஒவ்வொரு வருடமும் ரமதான் முடியும் போது சகோதரர்களே, மறக்க முடியாத பசுமை நினைவலைகளாக நம்முடைய சிந்தனையில் சுழன்று கொண்டிருக்கிற, உழன்று கொண்டிருக்கிற, ஓடிக்கொண்டிருக்கிற ஒரே விஷயம் சஹரும் இஃப்தாரும் என்றால், அந்த சஹரையும் இஃப்தாரையும் உனக்காக தயாரித்து தருபவள் உன் மனைவி எனும் போது அவளை ஒதுக்கி வச்சுட்டு எப்படி இந்த ரமதானை நம்ம பேச முடியும்? இதுதான் அவ்வளவு நான் சொன்னேன். இப்படி இஸ்லாமிய மார்க்கம் எல்லா விஷயங்களிலும் பெண்களுக்குரிய முக்கியத்துவத்தை தருகிறது, பெண்களுக்குரிய பங்களிப்பை தருகிறது. மிகச்சரியான கணக்கச்சிதமான முறையில் பெண்களுக்கு உண்டான இடஒதுக்கீடை தரக்கூடிய ஒரே மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் தான். அதனாலதான் திருமறை குர்ஆனில் ஒரு வசனம் சொல்லுகிறது, இன்னல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத் வல் முஃமினீன வல் முஃமினாத் வல் கானிதீன வல் கானிதாத் வஸ் சாதிகீன வஸ் சாதிகாத் வஸ் சாபிரீன வஸ் சாபிராத் வல் காஷிஈன வல் காஷிஆத் வல் முத்தசத்திகீன வல் முத்தசத்திகாத் வஸ் சாயிமீன வஸ் சாயிமாத். அல்லாஹ் நன்மையான காரியங்களை, இஸ்லாமிய மார்க்கத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற முஸ்லிம்கள் செய்யக்கூடிய நன்மையான விஷயங்களை ஒன்றொன்றாக பட்டியல் போடுகிறான். முஸ்லிமான ஆண்கள் பெண்கள், இறை நம்பிக்கை கொண்ட ஆண்கள் பெண்கள், வணக்க வழிபாட்டிலே ஈடுபடுகிற உறுதியான ஆண்கள் பெண்கள், உண்மை பேசுகிற ஆண்கள் பெண்கள், பொறுமையை கடைபிடிக்கிற ஆண்கள் பெண்கள், உள்ளச்சத்தோடு வாழுகிற ஆண்கள் பெண்கள், தான தர்மம் செய்கிற ஆண்கள் பெண்கள், நோன்பு வைக்கிற ஆண்கள் பெண்கள் அப்படிங்கிற. அப்போ அந்த நோன்பாளி பெண்மணிகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தனியாக நினைவு கூறுகிறான் என்றால், நோன்பு வைக்கக்கூடிய பெண்களுக்கு தனியாக ஒரு வார்த்தையை கொடுத்த அந்த பெண்மையின் மகத்துவத்தை உணரக்கூடிய விதத்தில் இந்த நோன்பு மாதத்திலே இணைக்கிறான் என்றால், அந்த பெண்களுடைய நோன்பு இன்றைக்கு எப்படி போய் கொண்டிருக்கிறது? என்னங்க சஹருக்கு என்ன செய்யணும்,
என்னங்க இஃப்தாருக்கு என்ன செய்யும்? இதை தாண்டி அந்த பொம்பளைகளுக்கு ஏதாவது விட்டுருக்கீங்களா? வீட்டில் நோன்பு மாதத்தில் நாம் எல்லாம் உறங்கி விடுவோம். எல்லாம் நம்ம தான் ஆபீஸ் போயிட்டு டயர்டா வந்துடுறோமே. நம்ம நினைத்து கொண்டிருக்கிறோம் சகோதரர்களே, களைப்பு என்பது நமக்கு மட்டும்தான் என்று. யோசிச்சு பாருங்க, நம்ம எப்படி குடும்பம் நடத்துறோம். எல்லாம் என்னையும் மன்னிக்கணும், உங்களையும் மன்னிக்கணும். குடும்பத்தோட வெளியே போயிட்டு வருவோம். நம்ம எவ்வளவு தூரம் டிராவல் பண்ணிருக்கிறோமோ அதே அளவு தான் ஒய்ஃப் டிராவல் பண்ணிருக்கு. இன்னும் நம்மளாவது சாதாரண ட்ரெஸ் போட்டிருக்கோம். பெண்கள் புர்கா எல்லாம் போட்டு ரொம்ப சிரமமான ஆடை என்கிற வடிவமைப்பிற்குள் தான் தங்களை அவர்கள் உட்புகுத்திக் கொள்கிறார்கள். நம்ம ஆண்கள் நம்முடைய இயற்கை தேவையை எந்த இடத்துலையும் போய் நிறைவேற்றிடுவோம். பெண்கள் அப்படி இல்லை. அவங்களுக்குன்னு பிடித்தமான இடமாக இருக்க வேண்டும், அவங்களுக்குன்னு பாதுகாப்பான சூழலாக இருக்க வேண்டும். அதனால டக்குன்னு அவங்க நம்மள மாதிரி தங்களுடைய இயற்கை தேவைகளை நிறைவேற்றிவிட முடியாது. இதை எதற்காக நான் இங்கே சொல்கிறேன் என்றால், ஒரு பிரயாணத்திற்காக நாம் குடும்ப சகிதம் போகிறோம் என்றால் நம்மை விட மும்மடங்கு களைப்புக்கு அவள் தான் ஆளாகிறாள். ஆனா வீட்டுக்குள்ள வந்த உடனே ஒரு சட்டை அவுக்கும் போது ரொம்ப டயர்டா இருக்கு, ஒரு காஃபி போடு போயிடுவாரு. ரொம்ப டயர்டா இருக்கு, எனக்கு டீ போடு. அப்படிலாம் நாங்க சொல்றதே இல்லை. நீங்க யாரை பத்தி பேசுறீங்க அப்படின்னு யாரும் நினைக்கிறீங்களா? சிரிக்கிறத பார்த்தா அப்படிதான் தெரியுது. இல்ல சொல்லுவாங்க சில பேர், நம்ம யாரும் சொல்றது இல்ல, சொல்லுவாங்க சில பேர். எப்படி டயர்டா 2 பேரும் உள்ள வருவாங்க. வரும்போது இவர் சட்டையை அவுத்துக்கிட்டே சொல்லிடுவார் சிம்பிளா, ரொம்ப தலைவலிக்கிற மாதிரி டீ கூட காலையில் ஆபீஸுக்கு போகணும். அந்த காலையில் ஆபீஸுக்கு போகணுங்கிற வார்த்தையை நீங்க கவனிக்கணும். ஏன்? அப்பதான் டீ வரும். அன்னைக்கு ஒருத்தர் என்கிட்ட சொன்னாரு, நான் என் ஒய்ஃப் கிட்ட 10 வாட்டி டீ கேட்பேன். டீ தான் 11வது வாட்டி என்ன பண்ணுவேன், நானே போய் போட்டு வந்துடுவேன். நான் சிரிப்பதற்காக சொல்ல வல்லா. அவர் ஒரு நல்ல நிறுவனத்தில் வேலை பார்க்கிறாரு, என்னுடைய நண்பர். மாஷா அல்லாஹ். அவர் உண்மையிலே நான் ஏதோ செஞ்சிருவார் போல இருக்கு. இப்ப நம்ம செய்யற காலம் இல்ல, அதெல்லாம் முடிஞ்சு. அது நம்ம வாப்பா காலத்திலே முடிஞ்சு செய்யறதெல்லாம் இப்ப செய்யப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க எல்லாரும். நான் உங்க ஊர் பெண்களை பற்றி பேசவில்லை, பொதுவாக வேற்று கிரகவாசிகளை பற்றி நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். சரியா? அப்போ அவர் சொன்ன தொனி இருக்குது, 10 வாட்டி கேட்பேன் ஹஸ்ரத், தராட்டா என்னையா பண்ணுவேன், 11வது வாட்டி நானே போய் போட்டு வந்துருவேன். அப்ப இப்படி நடக்குது. ஆனால் பொதுவாக என்ன நடக்கிறது? வெளியே இருக்கக்கூடிய களைப்புகளை எல்லாம் தாங்கிக் கொண்டு அவள் வீட்டிற்கு வந்து விட்டால் எழுதப்படாத ஒரு விதி இருக்கிறது, இவனுக்கு தாகம் எடுத்தாலும் தண்ணி அவள் தான் கொண்டு வர வேண்டும் என்று. இவனுக்கு களைப்பு இருக்கும் போது காஃபி அவள் தான் போட வேண்டும் என்று. இப்படி சகோதரர்களை இத்தனை சிரமங்களை தாங்கிக் கொண்டுதான் ஒரு பெண்மணி நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறாள். ஆனால் இந்த பெண்ணுக்கு, இந்த மனைவிக்கு இந்த நோன்பு மாதங்களில் நாம் விட்டு வைத்திருக்கிற விஷயங்கள் என்ன? சஹருக்கு எந்திரிக்க வேண்டும், சஹரை சமைக்க வேண்டும், இஃப்தாரை சமைக்க வேண்டும், சஹரை சமைக்க வேண்டும், இஃப்தாரை சமைக்க வேண்டும். இப்படியே பெரும்பான்மையான பெண்மணிகளுடைய இந்த நோன்பு மாதங்கள் என்பது வீட்டிலே இருக்கக்கூடிய சமையலறையிலேயே முடங்கி விடுகிறது என்கிற கவலையோடு தான் இங்கு இருக்கிற உலமாக்கள் இந்த தலைப்பை கொடுத்திருக்கிறார்கள். என்ன தலைப்பு? பெண்கள் இந்த ரமதானை எப்படி கடைபிடிக்க வேண்டும். அருமை சகோதரர்களே, நோன்பிருக்கும் பெண்களுக்கும் பாரிய தொடர்பு இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு செய்தியிலே சொல்கிறார்கள், இதா ஸல்லத்தில் மர்அத்து ஹம்ஸஹா வ ஸாமத் ஷஹரஹா வ ஹஃபிதத் ஃபர்ஜஹா வ அதாஅத் ஸௌஜஹா கீல லஹா உத்குலில் ஜன்னத மின் ஐயி அபுவாபில் ஜன்னதி ஷி'தி. எந்த ஒரு பெண் தன்னுடைய 5 கால தொழுகையை சரியாக நிறைவேற்றுகிறாளோ, தன்னுடைய ரமதான் மாதத்தின் நோன்பை சரியாக நோக்கிறாளோ, தன்னுடைய கற்பை பாதுகாத்துக் கொள்கிறாளோ, தன்னுடைய கணவனுக்கு கட்டுப்படுகிறாளோ, அவள் சொர்க்கத்தின் எந்த வாசல் வழியாக வேண்டுமானாலும் நுழையலாம் என்று சொல்லப்படும். நிற்க இப்படிப்பட்ட ஒரு பொது அறிவிப்பு ஆண்களுக்கு இல்லை. ஹதீஸ்ல இருக்கா? எந்த ஒரு ஆண் 5 நேர தொழுகையை சரியாக தொழுகிறானோ, எந்த ஒரு ஆண் ரமதான் மாதத்தின் நோன்பை சரியாக வைக்கிறானோ, எந்த ஒரு ஆண் தன்னுடைய கற்பை பாதுகாத்துக் கொள்கிறானோ, எந்த ஒரு ஆண் தன்னுடைய மனைவிக்கு அப்படி சொல்ல முடியாது, கட்டுப்படுறதுன்னு சொன்னா தப்பா போயிரு, அப்படி சொல்லக்கூடாது. எந்த ஒரு கணவன் தன்னுடைய மனைவியை சரியான முறையில் பாதுகாக்கிறானோ, பராமரிக்கிறானோ, அவன் சொர்க்கத்தில் எந்த வாசல் வழியாக வேண்டுமானால் போலான்னு சொல்லப்பட்டிருக்கா? இல்ல. அப்ப பாருங்க சகோதரர்களே, எந்த பக்கத்தை திரும்பினாலும் பெண்களுக்கு தான் தனி சிறப்பு. ஆனால் இதையெல்லாம் புரியாத சில கபோதிகள் இன்னும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், இஸ்லாம் பெண்களை அடிமைப்படுத்துகிறது. எங்கேயா அடிமைப்படுத்துது? அவங்க எங்களை அடிமைப்படுத்தாம இருந்தா போதுங்கிற லெவல்ல வாழ்ந்துகிட்டு இருக்கிறான் ஒவ்வொருத்தனும். நிலவரம் என்னன்னு தெரியாம, வீட்டுல நடக்கிற கலவரம் என்னன்னு தெரியாம, ஏதோ ஒரு உலகத்தில் இருப்பதை போல் இஸ்லாம் பெண்களை அடிமைப்படுத்துகிறது, இஸ்லாம் பெண்களை கொடுமைப்படுது. எங்கிட்டு படுத்துது பார். ஹதீஸ்ல என்ன இருக்குது? 5 நேர தொழுகை அவள் சரியாக தொழுதால், ரமதான் மாதத்தின் நோன்பை அவள் சரியாக வைத்தால், தன்னுடைய கற்பை அவள் பேணி பாதுகாத்தால், தன்னுடைய கணவனுக்கு அவள் சரியான முறையில் கட்டுப்பட்டு வாழ்ந்தால், ஆட சொர்க்கத்தின் எந்த வாசல் வழியாக வேண்டுமானாலும் போகலாம் என்கிற பொது அறிவிப்பு இந்த உலகத்தில் பெண்ணாக பிறந்த ஒருவனுக்கு தான் கிடைக்கிறதே தவிர ஆணாக பிறந்தவர்களுக்கு கிடைக்கவில்லை.
அப்ப எப்படி ரமதானில் பெண்களுக்கு இருக்கக்கூடிய பங்களிப்பை பற்றி பேசாம இருக்க முடியும்? அப்ப இந்த ஹதீஸில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையை தொடர்ந்து நோன்பை தனிப்பட்ட முறையில் சொல்லியிருக்கிறார்கள். இன்னும் உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொன்னால் ஆச்சரியப்படுவீர்கள் சகோதரர்களே. ஒரு பெண் சரியான முறையில் வீட்டில் நமக்கு ஒத்துழைக்காவிட்டால் நம்முடைய நோன்பே பூரணமாவாது. ஒரு பெண் சரியான முறையில் நமக்கு ஒத்துழைக்காவிட்டால் நம்முடைய நோன்பே பரிபூரணமாவாது. உங்களுடைய நோன்பை பாதிப்பு ஆக்க வேண்டும் என்று அவள் முடிவெடுத்து விட்டால் முடிஞ்சு போச்சு உங்க கதை. நீங்க 2 மாசம் தொடர் நோன்பு வைக்கணும், 60 நாள் நோன்பு வைக்கணும். எந்த மசாலான்னு உங்களுக்கு தெரியும், அப்படிதானே? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், பைனமா ஜுலூசுன் இன்த ரசூலில்லாஹ், நாங்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அமர்ந்து கொண்டிருக்கும் போது ஒரு மனிதர் ஓடோடி வருகிறார். வந்து யா ரசூலல்லாஹ் ஹலக்து, யா ரசூலல்லாஹ் ஹலக்து, அல்லாஹ்வுடைய தூதரே நான் அழிந்து விட்டேன் அப்படிங்கிறார். ஒருத்தர் ஓடி வந்து சஹாபாக்கள் சபையிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த சபையிலே வந்து தனக்கு ஏர்ந்த ஒரு அந்த பரிதாபமான ஒரு சூழலை பகிர்ந்து கொள்கிறார். தன்னுடைய வீட்டில் நடந்த ஒரு ரகசியம் தான். இருந்தாலும் அந்த சஹாபாக்களோடு இவருக்கு எவ்வளவு பெரிய சகோதரத்துவம் இருந்திருந்தால், அந்த சஹாபாக்கள் தம்முடைய கண்ணியத்தை பாதுகாக்கக்கூடியவர்கள் என்கிற நம்பிக்கை எவ்வளவு அவருக்கு இருந்திருந்தால், தன் வீட்டில் மறைக்கப்பட வேண்டிய மிகப்பெரிய ரகசியத்தை கொண்டு பரகசியமாக்குகிறார். அல்லாஹ்வுடைய தூதரே ஹலக்து, நான் அழிந்து போய்விட்டேன் அல்லாஹ்வுடைய தூதரே என்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள், மாலக், உனக்கு என்ன நேர்ந்தது? ஏன் உன்னை நீயே இப்படி சொல்லிக் கொண்டிருக்கிறாய்? சொல்றார், வகஅத்து அலா இம்ரஅதி வ அன ஸாயிமுன், நோன்பு வைத்த நிலையில் என் மனைவியோடு சேர்ந்து விட்டேன் அல்லாஹ்வுடைய தூதரேங்கிற. இதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரியுது? அப்போ சரியான முறையில் நோன்பு காலங்களில் உங்களை விட்டு தள்ளி இருக்க வேண்டிய நேரத்தில் அந்த பெண்கள் தள்ளி இருக்காவிட்டால் உங்களுடைய நோன்பே கூடாமல் போய்விடும். இந்த ஹதீஸிலே இவர் பயன்படுத்திய வார்த்தையை பாருங்கள். என் நோன்பு முறிந்து விட்டது என்று சொல்லவில்லை, என்னுடைய நோன்பை நான் முறித்து விட்டேன் என்று சொல்லவில்லை. அவருடைய நோன்பு முறித்து விட்டால், அவருடைய நோன்பை அவர் முறித்து விட்டால் அது எவ்வளவு தூரம் பெரிய விளைவுகளை ஏற்படுத்தும் என்பதை உலமார் அவர்கள் உணர்ந்திருந்தால் ஹலக்து, நான் அழிந்து போய்விட்டேன் என்கிற வார்த்தையை அவர் சொல்லியிருப்பார். எப்பவும் சொல்லப்படுற வார்த்தை இது. ஹதீஸ்களில் இந்த ஹலக்து என்கிற வார்த்தையை தேடி பார்க்கும் போது ஒரு சம்பவம் நினைவுக்கு வருகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிம்பரில் படியிலே ஏறி நின்று குத்பா கொடுத்து கொண்டிருக்கும் போது ஒரு சகோதரர் ஓடி வந்து, யா ரசூலல்லாஹ், எங்களுடைய குடும்பங்கள் அழிந்து விட்டது, எங்களுடைய கால்நடைகள் அழிந்து விட்டது, எங்களுக்கு மழை இல்லை, கடுமையான பஞ்சம். ஒரு பஞ்சமும் ஒரு பசியும் ஒரு பயங்கரமான தாக்குதல்களும் வரும்போது ஒரு மனிதனுக்கு வரக்கூடிய பாரிய விளைவு, அதற்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தையை ஒரு நபித்தோழர் எதுக்கு பயன்படுத்துறாரு? ஹலக்து, அழிந்து போய்விட்டேங்கிறாங்க. அப்போ ஒரு நோன்பு ஒருவருக்கு முறிந்து போய்விட்டதென்றால் அவருடைய வாழ்வே அழிந்து போய்விட்டதற்கு சமம் என்கிற அளவிற்கு இந்த ஹதீஸிலே இவர் ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வார்த்தையை கண்டிக்கவில்லை. பொதுவாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வழக்கம் இருக்கிறது. அவர்களிடத்திலே யார் பேச வந்தாலும் வார்த்தைகள் தப்பினால் அந்த வார்த்தைகளை திருத்தி கொடுக்கக்கூடியவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தவறான வார்த்தை சொன்னா என்ன செய்வாங்க? அதை திருத்தி கொடுப்பார்கள். அல்லாஹ்வும் நாடி நீங்களும் நாடி அப்படின்னு ஒருத்தர் சொல்றது டங், வார்த்தையில் தான் சொல்லுகிறார். வார்த்தையில் சொல்லுவதால் ஒருவனுக்கு வாழ்க்கையில் பெரிய மாற்றம் வந்து விட போவதில்லை. இருந்தாலும் வார்த்தை என்பது வாழ்க்கைக்கு ஒப்பானது என்பதனால் ரசூலுல்லாஹ் அங்க அவரை கரெக்ஷன் பண்றாங்க. அப்படி சொல்லாதீங்க, அல்லாஹ்வும் நாடி பிறகு நீங்கள் நாடின்னு சொல்லுங்க. அப்ப எந்த வார்த்தை வரம்பு மீறி பயன்படுத்தப்படுகிறதோ, வரம்பு மீறி பயன்படுத்தப்படுவதாக ஒரு வார்த்தை பாவிக்கப்பட்டு விட்டால் உடனே திருத்துகிற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இடத்தில் நான் அழிந்து போய்விட்டேன் என்று ஒருவர் சொல்லும் போது இந்த வார்த்தையை திருத்தவில்லை. கவனித்துக் கொள்ளுங்கள். காரணம், ஒருவனுடைய நோன்பு முறிக்கப்பட்டு விட்டால், ஒருவனுடைய நோன்பு அனுமதிக்கப்பட்ட காரணங்களை தாண்டி வேண்டுமென்றே அவன் அதை முறித்து விட்டால் சகோதரர்களே, அவன் அழிந்ததற்கு சமம் என்று இந்த ஹதீஸ் நமக்கு உணர்த்துகிறது. அப்ப இந்த அளவிற்கு நம்முடைய வாழ்வின் அத்துணை விஷயங்களிலும் அந்த பெண் சம்பந்தப்படுகிறாள். நம்முடைய நோன்பு பாதுகாக்கப்படுவதில் பெரும் பங்கு அந்த மனைவிக்கு இருக்கிறது. ஏன்? நீங்கள் நோன்பு நேரத்தில் பகல் நேரத்தில் மனைவியோடு சேர்ந்து விட்டால் அதற்குரிய கஃபாரா என்ன? அதற்குரிய குற்றப்பரிகாரம் என்ன? செய்ய முடியுமா நம்மால்? அவர் வந்து அல்லாஹ்வின் தூதரிடத்திலே, அல்லாஹ்வுடைய தூதரே இப்படி நான் செய்து விட்டேன், அஸப்து அஹ்லி ஃபி ரமதான் அப்படினோனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் டீடைலா கேட்கல. ஏன் ஆச்சு, எப்படி ஆச்சு, எதுக்கு ஆச்சு, அந்த டீடைலுக்கெல்லாம் போல. ரைட், தப்பு நடந்து போச்சு, பரிகாரம் பண்ணணும். ஹல் தஜிது ருக்பா, ஹல் தஜிது ரகபத்தன், உனக்கு ஒரு அடிமை பெண்ணை விடுவிக்க முடியுமா? ஒரு அடிமையை விடுவிப்பதற்கு உன்னிடத்திலே சக்தி இருக்கிறதா? இல்லை அல்லாஹ்வின் தூதரே. 2 மாதங்கள் தொடர்ச்சியாக உன்னால் நோன்பு வைக்க முடியுமா? இல்லை அல்லாஹ்வின் தூதரே. 60 ஏழைகளுக்கு உன்னால் உணவு கொடுக்க முடியுமா? இல்லை அல்லாஹ்வின் தூதரேங்கிற. இந்த 3மே ரொம்ப கஷ்டம். எது? இன்னைக்கு நம்ம கிட்ட அடிமைகள் இல்லை, அதனால அந்த ஆப்ஷன் நமக்கு இல்லை. 2 மாதங்கள் தொடர் நோன்பு என்பது சாத்தியப்படுமா சகோதரர்களே? 2 மாதங்கள் 60 தினங்கள் தொடர் நோன்பு என்பது நமக்கு சாத்தியப்படுமா? எவ்வளவு பெரிய கஷ்டம் அது.
அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடர்ச்சியா மூணுத்தையும் கேட்கிறாங்க. மூன்றுக்கும் இவருக்கு வழி இல்லைங்கிறாரு. உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்கிறார்கள். அமைதியாக இருந்ததற்கு பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மூட்டை நிறைய பேரித்தம்பளம் கொண்டு வர வேண்டும் என்று சொல்கிறார்கள். அந்த அளவு செய்யப்பட்ட 60 ஏழைகளுக்கு கொடுக்கக்கூடிய அளவில் அந்த பொருட்கள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. உடனே ஐன சாயில், கேள்வி கேட்டவர் எங்கே என்று கேட்கிறார்கள். உடனே நான் தான் யார் ரசூலுல்லாஹ் என்றவர் கையை உயர்த்துகிறார். இந்த பேரிச்சம்பளத்தை எடுத்துட்டு போய் 60 ஏழைகளுக்கு நீங்க தர்மசமாக செஞ்சிருங்க அப்படிங்கிறாங்க. உடனே அந்த நேரத்தில் போட வேண்டியதை கரெக்டா போடுறார். அல்லாஹ்வுடைய தூதரே, அலா அஃப்கர மின்னி யா ரசூலல்லாஹ், என்னை விட ஏழையை தேடித்தான் கொடுக்கணும். பாருங்க, அதான் பாயிண்ட். ரசூலுல்லாஹ் சொன்னதே ஏழைகளுக்கு கொடுங்க பாருங்க. இதுதான் சகோதரர்களே, அதாவது பேச வேண்டிய நேரத்தில் பேசாமல் இருப்பதும் பேசக்கூடாத நேரத்தில் பேசுவதும் மனித வாழ்வில் மிகப்பெரிய பின்னடைவுகளை ஏற்படுத்தும். அவர் எப்படி கேட்கிறார் பாரு, அலா அஃப்கரி மின்னி யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே எப்படி என்னை விட ஏழையை நான் போய் தேடி கண்டுபிடிச்சு கொடுக்கணுமா? உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆமா. உடனே அல்லாஹ்வின் தூதரே, இந்த 2 எல்லைகளுக்கு மத்தியில் என்னை விட ஏழை இங்கே யாருமே இல்லைங்கிறார். எப்படி மாபைன லாபிதைனி, இந்த 2 எல்லைகளுக்கு மத்தியில் என்னை விட ஏழை யாருமே இல்லை அல்லாஹ்வின் தூதரேன்னு லாவகமாக போட்டவுடன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரிக்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ் ஹத்தா பதத் அன்யாபுஹு, பெருமானாரின் கடவாய் பொருட்கள் தெரியும் அளவிற்கு சிரிக்கிறார்கள். நகைச்சுவை உணர்வு உள்ளவர்கள் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அத்இமுஹு அஹ்லக், அத்இமுஹு அஹ்லக், கவலைப்படாதே, உன் குடும்பத்திற்கு கொண்டு போவதை கொடு அப்படிங்கிறாங்க. அப்ப யோசித்து பாருங்கள், ஒரு மனிதனுடைய வாழ்வில் மனைவி எவ்வளவு பெரிய முக்கியமான இடத்தை பிடிக்கிறாள். ஒருவருடைய கற்பு பாதுகாக்கப்படுவது மட்டுமல்ல, அவனுடைய கலப்படம் இல்லாத இபாதத்தும் பாதுகாக்கப்படுவது அவள் கையில் தான் இருக்கிறது எனும் போது அந்த பெண்களை நாம் தள்ளி வைப்பதிலேயோ, அந்த பெண்களை நாம் தள்ளி வைத்து விட்டு இந்த ரமதானை பற்றி பேசுவதிலேயோ எந்த பயனும் இல்லை என்பதை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். இவ்வளவு ஏங்க, நோன்பு மாசம் வந்தாலே நம்ம ஊர்ல ஒரு சண்டை நடக்கும். எதுக்குங்க நடக்கும்? பெற பார்க்கறதுக்கு நடக்கும். சரி, அது விடுங்க. அடுத்த மேட்ரு, பொற. ரைட்டு, கரெக்ட் தான், தப்பு இல்ல. பொறைக்கு ஒரு பிரச்சனை இருக்கு. அதுக்கு அடுத்த பிரச்சனை அன்னைக்கு நைட்டே நடக்கும். அந்த பிரச்சனை 8:20 அது ஒரு பெரிய பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. இதுல நம்ம எல்லாம் என்ன சொல்லுவோம்? என்னங்க சொல்லுவோம்? 8. நம்ம எல்லாம் தெளிவா சொல்லுவோம், பட்டுன்னு போடுவோம். வெட்டு குத்தி ஆனாலும் 8 நம்ம நிற்போம். இந்த 8 என்கிற செய்தி நமக்கு சொன்னது யாரு? அப்போ சமுதாயத்தில் நடைபெறுகிற அவ்வளவு பெரிய சண்டைகளுக்கு முற்றுப்புள்ளி சஹீஹுல் புகாரியில் வரக்கூடிய ஒரு ஆதாரம் என்றால், அந்த ஆதாரத்தை சேதாரம் இல்லாமல் நம்மிடத்திலே கொண்டு வந்து சேர்த்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்பு மனைவி அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. ஒரு பெண் எனும் போது எப்படி இந்த ரமதான் மாதத்தில் பெண்ணை பற்றி பேசாமல் இருக்க முடியும்? சரி, அடுத்து இந்த 8 ரக்காத்துங்கிற ஒரு செட்டில்மெண்ட்டுக்கு வந்தாச்சு. இந்த 8 ரக்காத்தை எப்படி தொடுவது அப்படின்னு ஒரு பஞ்சாயத்து இருக்கு. அப்படிதானே? இன்னைக்கு நம்ம ஆளுகளுக்கு இருக்கிற பெரிய அலர்ஜி, நான் எல்லா இடத்துலையும் சொல்லியிருக்கிறேன். நோன்பு பத்தி பேசும்போதெல்லாம் இந்த பாயிண்ட் நான் சொல்றேன். நம்ம மக்கள்கிட்ட ஒவ்வொரு ரமதான் வரும்போது 2 டேட்டா பேஸாவை மெயின்டைன் பண்ணுவோம். இங்க இல்ல, ஊர்ல 2 டேட்டா பேஸ்ல அவன் ரெடியா இருப்பான். ஒன்னு, எந்த பள்ளியில இஃப்தாரு தடபுடலா இருக்கும். அங்க போகாதரா மச்சான், வெறும் கஞ்சி மட்டும் தான், வேற ஒண்ணுமே கிடைக்காது. அதுவும் கஞ்சி கைமா கிடையாது. எப்படி? அங்க போனா வெறும் கஞ்சி தான், கைமா கஞ்சி கிடையாது. எங்கிட்டு போகணும்? அங்க போ, பெரிய பள்ளிக்கு போ, அங்க கைமா கஞ்சி வித் வடையும் சம்சாவும் அப்படின்னு எந்தெந்த பள்ளியில என்னென்ன டிஷ்ங்கிற ஒரு டேட்டா பேஸை மெயின்டைன் பண்ணுவோம். 2வது ஒரு டேட்டா பேஸ் இருக்கு. அது என்ன? எந்த பள்ளியில ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா தராவி தொழுகையை முடிப்பாங்க. அது ஏன் இவருக்கு ரொம்ப நேரம் நிக்க முடியாது? ஏன்னா இவர் என்ன தெரியுமா, அரை மணி நேரத்தில் தொழுது முடிச்சுட்டு போய் இலங்கை பிரச்சனையை தீர்த்து வைக்கணும். இவர் அந்த அளவுக்கு ரொம்ப முக்கியமான பொசிஷன்ல இருக்கிறவர் இல்லை. இவரு அரை மணி நேரத்துக்கு மேல போய் தொழுகையில நின்னா இவருக்கு ஆகாது. என்னைக்காவது போய் தப்பித்தவரி தெரியாம போய் மாட்டிக்கிட்டா அந்த அஜரத்தை இவன் சபிக்க தாங்க மாட்டான். அந்த அளவுக்கு முகத்தை கடுகடுன்னு வச்சுக்கிட்டு. இங்க மட்டும் இல்ல, இந்த கொடுமை இந்த ஊர்ல கூட நடக்குது. அன்னைக்கு ஒருத்தர் ட்விட்டரில் ஒரு மிகப்பெரிய ஷேக் ட்விட்டரில் பதிவு போட்டிருக்கிறார். பெரும்பான்மையான முஹல்லாக்களில் அடுத்த நாளைக்கு நாங்கள் வேலைக்கு போக வேண்டும் என்பதை காரணம் காட்டி அந்த இமாம்கள் நீண்ட நேரம் நின்று தொழுவதற்கு ஆசைப்பட்டாலும் தொழ வரக்கூடிய மௌமுங்கள் அந்த இமாமை சீக்கிரம் தொழ முடியுங்கள் என்று நிர்பந்திக்கிறார்கள். அப்படி நீங்க நிர்பந்திக்காதீங்க அப்படின்னு இந்த ஊர்ல உள்ள அஜரத்து போஸ்டிங் போடுற அளவுக்கு இன்னைக்கு மக்களுடைய மைண்ட் செட் மாறி போச்சு. அங்க போவாதரா 1 மணி நேரம், அங்க போயிடாதரா 1.25 மணி நேரம், எங்கிட்ட அங்க போ, அழகா அஜரத்து ஓதுவார். அன்னைக்கு ஒரு அஜரத்து பயான் பண்ணும்போது இந்த கருத்தை சொல்லவே செஞ்சிட்டார். முதல் சஃப்ல போய் ஒருத்தர் நிக்கிறார், ஒரு இளைஞன். ஃபர்ஸ்ட் சஃப்ல போய் நிக்கிறான பையன் அவ்வளவு ஆர்வமா தொழுகிறானா அப்படின்னு அஜரத் அல்லாஹ் அக்பர் கை கட்டத்துக்கு முன்னாடி இப்படிங்கிறான். அப்படின்னா என்னது?
ஷார்ட்டா தொலை வைங்க. அன்னைக்கு ஒருத்தன் பெரிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சொல்லி கொடுக்குறான். ஹஜ்ரத், இந்த நிற்கும் போது ரொம்ப நேரம் நிற்காதீங்க, சஜிதால போகும்போது கொஞ்ச நேரம் எடுத்துக்கங்க, தப்பு இல்லை. இந்த ருக்குல போகும்போது கொஞ்ச நேரம் எடுத்துக்கங்க, தப்பு இல்லை. ஓதும் போது கொஞ்சம் ஷார்ட்டா ஓதுங்க. அடுத்து இன்னொன்னு ஒரு பாயிண்ட் எடுத்து கொடுக்குறான் பாருங்க, இந்த நீங்க சலாம் வாங்கிட்டு உடனே எந்திரிச்சிடாதீங்க, அதுல கொஞ்சம் கேப் கொடுங்க. ஒருத்தன் அந்த கேப் கொடுப்பீங்கல்ல, அதை கொஞ்சம் கூட கொடுங்க. எவ்வளவு சும்மா இல்லைங்க தராவி தொலை வைக்கிறது. நம்ம எல்லாம் இந்த ரூம்ல இந்த ஊர்ல எல்லாம் தான் ராகத்தா தொழுதுகிட்டு இருக்கிறோம். ஊர்ல போய் தொலை வைக்கிற அஜரத்தை தனியா கூட்டு போய், ஹசரத் மறக்க முடியாத உங்களுடைய அனுபவங்களை கொஞ்சம் எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் கேட்டு பாருங்க. அல்லாஹ் அவ்வளோ படாத பாடுபடுவார். அவரே வருஷத்துக்கு ஒரு வாட்டி நிறைய ஓதி ஹிப்சு பண்ணதெல்லாம் முராஜா பண்ணிக்கலாம், ஹிப்சு பண்ணியதையெல்லாம் ரிவிஷன் பண்ணிக்கலாம்னு ஆர்வத்தோட தான் அஜரத் வருவார். வெள்ளையும் சொல்லையுமா பின்னாடி நிக்கிறவனுக்கு பூரா கொடுக்குற தொல்லையில அவரும் போங்கடா எதுக்கடா முன்னு ஷார்ட்டா ஓதிட்டு முடிச்சுட்டு போயிடுறாரு. இந்த அளவிற்கு சகோதரர்களே, அந்த தொழுகையை எப்படி தொழுவது என்பதில் இன்றைக்கு வரைக்கும் சமூகம் மிகப்பெரிய பின்னடைவில் இருக்கிறது. அன்றைக்கு கூட நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க சமூக வலைத்தளங்களில். ஒருத்தர் தொலை வைக்கிறார், எந்த ஊருன்னு தெரியல, எந்த ஊரு, அல்லாஹ் 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 என்ன செய்யறானே தெரியும், தொழுகை நடக்குது. அப்படி தொழுதா 200 ரக்காத்து கூட தொழுதரலாம், என்ன இருக்குது. அப்போ இந்த அளவிற்கு சகோதரர்களை இரவு தொழுகை இன்றைக்கு மனிதர்களிடத்தில் வீணுக்குரிய ஒன்று, விளையாட்டுக்குரிய ஒன்றாக மாறிவிட்டது. ஆனா உண்மையாலுமே அந்த இரவு தொழுகையை எப்படி தொழ வேண்டும், அந்த இரவு தொழுகையை இப்படித்தான் தொழ வேண்டும் என்கிற செய்தி நம்மிடத்திலே வந்தது அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய அறிவிப்பு என்பதை இந்த சபையோர்கள் கொஞ்சம் புரிந்து கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்பு மனைவி அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்திலே நபித்தோழர்களில் சில பேர் வந்து, அன்னை அவர்களே, அன்னலாரின் இரவு தொழுகை எப்படி இருக்கும், அன்னலாரின் இரவு தொழுகை எந்த வகையில் இருக்கும், முறையில் இருக்கும் என்று கேள்வி கேட்டபோது, ரமதானிலும் ரமதான் அல்லாத காலங்களிலும் 8+3க்கு மேலாக நபிகள் நாயகம் தொழுததில்லை. அந்த இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கியாமையும் ருக்குவையும் சுஜூதையும் பற்றி கேட்காதே, அவ்வளவு நீளமாக, அவ்வளவு ஆழமாக, அவ்வளவு அகலமாக, அவ்வளவு உயர்வாக, உன்னதமாக, புனிதமாக இருக்கும் என்று அந்த இரவு தொழுகைக்கென்றே இருக்கக்கூடிய மகத்துவம் இன்றைக்கு சமூகத்திலே பேணப்பட வேண்டும் என்றால், அந்த மகத்துவம் உணரப்பட வேண்டும் என்றால், அந்த உண்மை இந்த உலகிற்கு உணர்த்தியது அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா என்கிற ஒரு பெண் எனும்போது எப்படி சகோதரர்களை ரமதானில் பெண்களை பற்றி பேசாமல் இருக்க முடியும்? நோம்புலாம் முடியுது, ரசூலுல்லாஹ் காலத்துக்கு வாங்க, நோம்புலாம் முடியுது, பெருநாள் தொழுகை நடக்கிறது. பெருநாள் என்பதை பற்றி சுப்ஹானல்லாஹில் அஸீம் இவ்வளவு ஒரு உணர்ச்சி பூர்வமான ஒரு விஷயம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சமுதாயத்தில் முதல் பெருநாள் தொழுகை எப்படி நடந்தது, எப்போது நடந்தது? பத்ரு போர் என்கிற மாபெரும் யுத்தத்தில் மிகப்பெரிய வெற்றி வாகை சூடி அல்லாஹ்வுடைய அருளை பெற்றுக்கொண்டு அந்த சந்தோஷத்தோடு நடைபெற்ற பெருநாள் தொழுகை அல்லவா அது. அப்படிப்பட்ட வரிசையில் அந்த பெருநாள் தொழுகையை பற்றி ஒரு செய்தி வருகிறது. சல்லா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யௌமுல் ஃபித்ரி ரக்அத்தைனி, ஈதுல் ஃபித்ர் என்கிற இந்த ஈகை திருநாளில் 2 ரக்காத்தை நபிகள் நாயகம் தொழுதார்கள். லம் யுஸல்லி கப்லஹா வலா பஅதஹா, அந்த தொழுகைக்கு முன்பும் எந்த தொழுகையும் தொழவில்லை, அந்த 2 ரக்காத்துகளுக்கு பின்பும் எந்த ரக்காத்தையும் தொழவில்லை. அப்படிப்பட்ட அடிப்படையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையை நிறைவேற்றினார்கள். தொழுகை முடிச்சுட்டா என்ன நடக்கும்? குத்பா நடக்கும். ஜும்மாவிற்கும் பெருநாளுக்கும் இடையே இருக்கக்கூடிய வித்தியாசமே, ஜும்மா என்று நம்ம என்ன செய்வோம், முதல்ல குத்பா நடக்கும், அப்புறம் தொழுகை நடக்கும். பெருநாட்களில் என்ன நடக்கும்? முதலில் தொழுகை நடக்கும், அதுக்கடுத்து குத்பா நடக்கும். அந்த சகோதரர்களே, நோன்பு முடிந்து அந்த பெருநாள் தினத்தன்று கூட பெண்களுக்கு இருக்கிற முக்கியத்துவத்தை இந்த சமூகம் உணர வேண்டும் என்பதற்காக பெருநாள் தொழுகையில் பொதுவாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உபதேசத்தை முடித்ததற்கு பிறகு யார் இருக்கிற பகுதிக்கு போனாங்க? பெண்கள் பகுதிக்கு போனார்கள். சும்ம அத்தன் நிசா, பிறகு பெண்கள் இருக்கக்கூடிய பகுதிக்கு, வமஅஹு பிலாலுன், அங்கே கூட பாருங்கள், அகிலத்தின் அருட்கொடை அண்ணலம் பெருமானார், பொறுமையின் பொக்கிஷம், மனிதகுல மாணிக்கம், எதையும் தாங்கும் இதயம், ஒழுக்கத்தின் உறைவிடம், ஒழுக்கத்தின் பிறப்பிடம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்கள் சமுதாயத்தை தனியாக சந்திக்க கூடாது, ஒழுக்கத்தில் உயர்ந்தவராகவே இருந்தாலும் கூட சமூகத்திற்கு ஒரு முன்மாதிரியை கொண்டு வர என்பதற்காக உடன் பிலால் ரலியல்லாஹு அவர்களை அழைத்துக் கொண்டு செல்கிறார்கள். அங்கே போய் ஃபஅமரஹுன்ன பிஸ்ஸதகதி, அந்த பெண்களுக்கு தர்மத்தை குறித்து ஏவுகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புனித நாவிலிருந்து தர்மத்தின் உபதேசத்தை கேட்ட பெண்கள் அவர்களுடைய உடல்களில் அணிந்திருந்த ஆபரணங்களை கூட கழற்றி தர்மமாக கொடுத்தார்கள். அப்படின்லாம் வரலாறு வருதே. யோசித்து பாருங்கள், இந்த பெண்களுக்கும் இந்த ரமதானுக்கும் எவ்வளவு பெரிய உறவு இருக்கிறது சகோதரர்களே. அந்த உரையில் தான், அந்த பெருநாள் உரையில் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள், யா மஅஷரன் நிசா, ஓ பெண்கள் கூட்டமே, தசத்தக்ன, தர்மம் அதிகம் செய்யுங்கள், வ அக்ஸிர்னல் இஸ்திக்ஃபார், பாவ மன்னிப்பை அதிகம் தேடுங்கள். பிரத்யேகமாக வந்து சொல்றாங்க. சம்பாதிக்கிறது ஆம்பளைங்க, இருந்தாலும் அந்த பெண்களிடத்தில் ஒரு பங்கு இருக்கிறது என்கிற செய்தி ரசூலுல்லாஹ்வுக்கு தெரிஞ்சிருக்கு. அப்படிதானங்க? நம்ம மனைவிமார்கள்ட்ட ஒரு அக்கௌண்ட் மெயின்டைன் செய்யப்படுதா இல்லையா?
நமக்கே தெரியாது. என்னைக்காவது நம்ம உண்மையிலேயே பர்ஸை மறந்து வச்சுட்டு போனாதான் நமக்கு தெரியுது நம்ம பொண்டாட்டி பர்ஸ்ல எவ்வளவு காசு இருக்கும் அப்படின்னு. மாட்டிருப்பீங்க என்னைக்காவது. திடீர்னு போவோம் அவசரத்துல, நம்ம எப்பவுமே அவசரமா போயிட்டு அவசரமா வர்ற ஆளு தான். நம்ம பர்ஸை மறந்து வச்சுட்டு போவோம். கார்டு எல்லாமே பர்ஸ்ல தானே இருக்கு. ஷாப்பிங் அப்படின்னு பில்லு போடுற நேரத்தில் போய் நின்னா தான் காசு வெளியே வரும். இல்லாட்டா 3/4 மணி நேரம் நீங்க டிராவல் பண்ணாலும் பரவாயில்ல, வாங்க வாங்க போய் காசு எடுத்துட்டு வந்துடலான்னு கூட்டு போயிடுவாங்க. பில்லு வேற வழி இல்லையே, நம்ம எல்லாத்தையும் ரிட்டர்ன் பண்ண முடியாது. அப்பதான் இருங்க என்னைக்கோ வச்ச ஞாபகம் இருக்குதான்னு பாக்குறேன் அப்படின்னு ஒரு ஸ்டெண்ட் அடிச்சு உள்ள கொஞ்சம் அப்படி கையை விட்டு நோண்டி பார்த்தா 500 ரியால் நோட்டு வரும், 100 ரியால் நோட்டு வரும். ரிசர்வ் பேங்குக்கே கடன் கொடுக்கிற அளவுக்கு இருக்கு. நான் எங்க வீட்டை பத்தி பேசல, பொதுவா பேசுறேன். அப்ப அந்த அளவிற்கு என்னதான் ஆண்கள் சம்பாதித்தாலும், ஆண்களிடத்தில் பொருளாதாரம் வந்தாலும், அந்த பொருளாதாரத்தின் ஒரு பங்கு சகோதரர்களை அந்த பெண்களிடத்தில் இருந்து கொண்டேதான் இருக்கும். இதை யாராலும் மாற்ற முடியாது. அதனால் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண்கள் பகுதிக்கு தனியாக வந்து பிரத்யேகமாக வந்து சொல்கிறார்கள், பெண்களே நீங்கள் தர்மம் நிறைய செய்யுங்கள், பாவ மன்னிப்பு அதிகம் கேளுங்கள். உடனே அந்த கூட்டத்திலே இருக்கிற அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதோட மாத்திரம் இல்லாம அதுக்கு ஒரு காரணமும் சொல்றாங்க. ஃபைன்னி உரித்துகுன்ன அக்ஸர அஹ்லின் நார், நரகத்தின் பெரும்பான்மையாக நான் உங்களைத்தான் பார்த்தேன். இங்கதான் பெண்களை நீங்கள் கவலைப்பட வேண்டும். இந்த உபதேசம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாருக்கு மத்தியில் செய்தார்கள்? அபூ ஜஹல்களின், அபூ லஹப்களின் மனைவிமார்களுக்கு மத்தியில் செய்யவில்லை. நாளைய நரகின் இன்றைய எரிகொல்லிகளாக இருக்கக்கூடிய குஃப்ரியத்திலே இருக்கிற பெண்களை நோக்கியோ, முஷ்ரிக்கீன்களாக இருக்கக்கூடிய பெண்களை நோக்கியோ இருக்கக்கூடிய சபையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யவில்லை. இந்த உலகத்திற்கே தூய்மையை கற்றுக் கொடுத்த தூய்மையான ஒரு கூட்டம் இருக்கிற இடத்தில் சொன்னார்கள். ஏனென்றால் அந்த தூய்மையான கூட்டத்தின் வாழையடி வாழையாய் வரக்கூடிய, அந்த வம்சாவளியில் வரக்கூடிய, அந்த பாரம்பரியத்தில் வரக்கூடிய இஸ்லாமிய பெண்கள் பயத்தோடு இருக்க வேண்டும் என்பதற்காக, பெண்களே இன்னி உரித்துக்குன்ன அக்ஸர அஹ்லின் நார், நரகத்தின் பெரும்பான்மையாக நான் உங்களைத்தான் பார்த்தேன் அப்படிங்கிறாங்க. உடனே அந்த பெண்களிலும் துணிச்சலான ஒரு பெண்மணி எழுந்து நின்று கேள்வி கேட்கிறார்கள். ஒமா லனா யா ரசூலல்லாஹ் அக்ஸரு அஹ்லின் நார், நரகத்தில் நாங்கள் பெரும்பான்மையாக இருப்பதற்கு என்ன காரணம்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆண்களுக்காகவே இதை சொன்னார்கள், ஆண்களுக்கு ஆறுதலுக்காகவே சொன்னார்கள். துக்ஸிர்னல் லஅன, நீங்கள் அதிகமாக சபிக்கிறீர்கள். வ தக்ஃபுர்னல் அஷீர, நீங்கள் கணவன்மார்களை புறக்கணிக்கிறீர்கள். ரெண்டுலயும் ஒரு பாயிண்ட் சொல்ல வேண்டியது இருக்கு. ஃபர்ஸ்ட் ரசூலுல்லாஹ் சொல்லும்போது துக்ஸிர்னல் லஅனன்னு பொதுவா தான் சொன்னாங்க, யாரை நீங்கள் சபிக்கிறீங்கன்னு சொல்லல. அதிகமாக நீங்கள் சபிக்கிறீர்கள்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களே தவிர அந்த ஆப்ஜெக்ட் யாருன்னு சொல்லல. யாரை நீங்கள் சபிக்கிறீங்க, ஏன்னா அவங்க எல்லாத்தையும் சபிப்பாங்க. நான் நம்ம பெண்களை பத்தி பேசல, பொதுவா பேசுறேன். துக்ஸிர்னல் லஅனன்னு அர்த்தம் கோபம் வந்துருச்சுன்னா அப்பனாத்தால கூட சபிச்சிரும். எல்லாம் அப்பனா இருந்தாலும் ஆத்தால இருந்தாலும் ஒரு லிமிட் தான். கோபப்படுத்தி பார்த்து விட்டால் தாயாக இருந்தாலும் சரி, தந்தையாக இருந்தாலும் சரி, சபிக்கிற விஷயத்தில் பெண்கள் என்ன பார்க்கறது இல்ல, அதிலே பச்சாதாபம் எல்லாம் பார்ப்பதில்லை. மகனாக இருந்தாலும் சரி, மகளாக இருந்தாலும் சரி, கணவனாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும். 14 ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்க பொதுவா சொன்னாங்க துக்ஸிர்னல் லஅன, அதிகமாக நீங்கள் சபிக்கிறீர்கள். ஆனா இரண்டாவது பாயிண்ட் இருக்கு பாருங்க, கணவன்மார்களை புறக்கணிக்கிறீர்கள். நீ உன் அப்பனாத்தால புறக்கணிக்கிறீங்கன்னு சொல்லல. ஏன்? அந்த பெண் அவளுடைய அப்பனையும் ஆத்தாலையும் புறக்கணிக்கவே மாட்டாள் சகோதரர்களே. இப்படி ஒரு பெண், அதனாலதான் மகளை பெற்றவங்க எல்லாம் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கணும். ஏன்? நம்ம பையன் கல்யாணம் பண்ணி பொண்டாட்டி கூட்டு போயிருவான், நம்ம எப்படி கூட்டு வந்துட்டோமோ, நம்ம எப்படி, தப்பு இல்ல, சூழ்நிலை தாழ்கா பெண்கள் கோச்சிக்காதீங்க, பொதுவா சொல்றேன். நம்ம எப்படி கல்யாணம் பண்ணி நம்ம மனைவி நம்ம மக்கள் வந்துட்டோமோ அதே மாதிரி நம்ம பையனும் போயிருவான், அவன் தேவைக்கு போக வேண்டியதான், அது தடை இல்லை. ஆனா அந்த பொண்ணு இருக்கு பாருங்க, அது அவனுடைய தந்தையும் தாயையும் விட்டு கொடுக்காது. அது அவனுடைய தந்தையின் மீதும் தாயின் மீதும் தனிப்பட்ட பாசம் இருந்து கொண்டே இருக்கும். அதனாலதான் இங்க நீங்கள் புறக்கணிக்கிறீர்கள் என்று சொல்லும் போது கணவன்மார்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். தக்ஃபுர்னல் அஷீர், கணவன்மார்களை நீங்கள் புறக்கணிக்கிறீர்கள். புறக்கணிக்கிறது என்றால் என்ன? அவனை நீங்கள் உதாசீனப்படுத்துகிறீர்கள், அவனுக்கு நீங்கள் கட்டுப்படாமல் வாழுகிறீர்கள், அவனுக்கு நீங்கள் கண்ணியம் செய்யாமல் இருக்கிறீர்கள், அவனுடைய வார்த்தைகளுக்கு நீங்கள் மீறுகிறீர்கள், அவனுடைய மனம் புண்படும் விதத்திலே நடந்து கொள்கிறீர்கள், அவனுடைய கண்ணியத்தை, அவனுடைய அந்த டிக்னிட்டி என்று சொல்லப்படக்கூடிய அவனுக்கென்று இறைவன் கொடுத்திருக்கக்கூடிய மரியாதையை நீ அவ்வப்போது கொஞ்சம் உரசி பார்த்து கொண்டிருக்கிறாய் என்று 1000 பொருள்கள் அதிலே இருக்கிறது. அதனாலதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே சொல்கிறார்கள் வ தக்ஃபுர்னல் அஷீர், நீங்கள் கணவன்மார்களை புறக்கணிக்கிறீர்கள். இப்படி சகோதரர்களே, நோன்பு ஆரம்பித்து, நோன்புடைய இரவு தொழுகை ஆரம்பித்து, இரவு தொழுகையினுடைய வர்ணனை ஆரம்பித்து, நோன்புகளெல்லாம் முடிந்து பெருநாள் ஆரம்பித்து, பெருநாளுடைய மிக முக்கியமான அம்சமாக இருக்கக்கூடிய அந்த ஹுத்பா ஆரம்பித்து, அத்துணை இடங்களுக்கும் இந்த ஷரியத்திலே ஒரு தனி இடம் இந்த பெண்கள் சமுதாயத்திற்கு இருக்கிறது. பார்த்தீர்களா? அப்படிப்பட்ட நம்முடைய பெண்கள் இன்றைக்கு இந்த ரமதானை எப்படி சகோதரர்களை கழித்துக் கொண்டிருக்கிறார்கள்? இந்த ரமதானிலே பெற வேண்டிய நன்மைகளை அவர்கள் பெற்றுக் கொண்டிருக்கிறார்களா?
ரமதானில் நன்மைகளை அனுபவிப்பதற்கு, ரமதானில் நன்மையை அடைவதற்குண்டான வாய்ப்புகளை அவர்கள் பயன்படுத்துகிறார்களா? இல்லையே. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த பயிற்சி பாசறையில் வளர்ந்த பெண்கள் இந்த நோன்பு போன்ற வணக்க வழிபாடுகளை எப்படி கணித்தார்கள்? குர்ஆன் ஓதுதல் போன்ற இந்த திலாவத்திலே எப்படி அவர்கள் ஈடுபாட்டோடு இருந்தார்கள்? ஒரு செய்தி வருகிறது, படித்தால் ஆச்சரியப்படுவோம். காசிம் இப்னு முஹம்மத் என்கிற ஒரு தாபிஈ அறிவிக்கிறார், குன்து இதா கதவுது பதஅது பி பைத்தி ஆயிஷா, நான் வீட்டிலிருந்து வெளியே வந்தால் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இல்லத்தை தாண்டி தான் போவது என்னுடைய வழக்கம். ஃபஉஸல்லிமு அலைஹா, அன்னை அவர்களுக்கு சலாம் சொல்லிவிட்டு தான் போவேன். அப்படிப்பட்ட ஒரு பண்பு என்னிடத்திலே இருந்தது. ஃபதகல்து அலைஹா யௌமன், ஒரு நாள் அன்னை அவர்களை பார்ப்பதற்காக அவர்கள் இல்லம் தேடி போனேன். வஹிய துஸல்லி வ தக்ரஉ கௌலல்லாஹி அஸ்ஸ வ ஜல்ல வ தப்கி, அன்னை அவர்கள் தொழுது விட்டு ஒரு வசனத்தை ஓதி அழுது கொண்டிருந்ததை நான் பார்த்தேன். ஒரே ஒரு வசனம், ஃபமன்னல்லாஹு அலைனா வ வகானா அதாபஸ் ஸமூம், ஃபமன்னல்லாஹு அலைனா வ வகானா அதாபஸ் ஸமூம், அல்லாஹ் எங்கள் மீது அருள் பாலித்திருக்கிறான், நோவினை தரும் வேதனை விட்டு அல்லாஹ் எங்களை பாதுகாத்து விட்டான். மறுமையின் மன்றத்திலே வலக்கையில் பட்டோலையை வாங்கியவர்கள், சொர்க்கத்தின் சோலைகளை அனுபவிப்பதற்கு தயாராக இருப்பவர்கள், இறைவன் அள்ளி தரக்கூடிய அருட்கொடைகளை அமுதம் என்று அனுபவித்துக் கொண்டிருப்பவர்கள், அந்த அனுபவத்தினுடைய விளைவாக, அந்த அனுபவத்தினுடைய பிரதிபலிப்பாக, அந்த சந்தோஷத்தினுடைய பீரிட்டாக அவர்கள் சொல்லுவார்கள், ஃபமன்னல்லாஹு அலைனா வ வகானா அதாபஸ் ஸமூம், எங்கள் மீது இறைவன் அருள் புரிந்தார். எங்களை போன்ற எத்தனையோ மனிதர்கள் கல்லையும் முள்ளையும் மண்ணையும் விண்ணையும் வணங்கி கொண்டிருக்கும் போது, எங்களை போன்ற எத்தனையோ சக சமுதாய மக்கள் சிலைகளையும் சிற்பங்களையும் வணங்கி கொண்டிருக்கும் போது, எங்களை போன்ற சிலரை மட்டும் அல்லாஹ் தேர்ந்தெடுத்து இந்த உலகத்தை படைத்து பரிபாலித்து ரட்சித்து பரிபக்குவப்படுத்தி பாதுகாத்துக் கொண்டிருக்கிற சர்வசக்தி மிக்க இறைவனாகிய அந்த ஓர் இறைவனாகிய அந்த ஒப்பற்ற இறைவனாகிய அந்த அல்லாஹ்வை வணங்குவதற்குரிய வாய்ப்பு எங்களுக்கு அல்லாஹ் தந்தானே என்பதை நினைத்து அவர்கள் அன்றைக்கு மறுமையில் புலங்காங்கிதம் அடைவார்கள் என்கிற செய்தியை இந்த இம்மையில் அன்னை அவர்கள் ஓதும் போது அவர்களுடைய கடந்த காலத்தை நினைத்து, சமூக வாழ்க்கையை நினைத்து அழுகிறார்கள், அழுது கொண்டே இருக்கிறார்கள் சகோதரர்கள். அந்த சம்பவத்தை கண்ணால பார்த்தவர் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஆழ்ந்த ஆன்மீகத்தின் உச்சத்திலே இருக்கும்போது அன்னை அவர்களை இடையூறு செய்யக்கூடாது என்பதற்காக நான் அந்த சம்பவத்தை பார்த்துட்டு அப்படியே வெளியே போயிட்டேன். ஃபதஹப்து இல சூக், நான் கடை தெருவிற்கு போனேன். லி அக்திய ஹாஜத்தன் லி, எனக்கு இருக்கக்கூடிய வேலையெல்லாம் நான் முடித்து விட்டு சரி போகும்போது அன்னை அவர்களை பார்த்து ஒரு சலாம் சொல்லிவிட்டு போகலாம் என்று வீட்டிற்கு போனால், சுப்ஹானல்லாஹில் அஸீம், கமா ஹிய தப்கி வ துஸல்லி வ தக்ரஉல் குர்ஆன் ஃபமன்னல்லாஹு அலைனா வ வகானா அதாபஸ் ஸமூம். போகும்போது அழுதுகிட்டு இருந்தாங்க குர்ஆனை ஓதி, திரும்ப வந்து பார்க்கறாங்க, கடைக்கெல்லாம் போய் வேலையெல்லாம் முடிச்சுட்டு திரும்ப வந்து பார்க்கறாங்க, இன்னும் அழுது கொண்டே இருக்கிறார்களே. இப்படிப்பட்ட ஒரு உணர்வுக்கு என்றைக்காவது ஒரு நாள் நம் வீட்டிலே இருக்கிற மனைவி போயிருப்பாளா? என்றைக்காவது ஒரு நாள் அந்த பெண்மணிகளுக்கு வாய்ப்பு கிடைத்திருக்குமா? என்றைக்காவது ஒரு நாள் திருமறை குர்ஆனுடைய வசனங்களை, அந்த அமுத சுரபியை, அந்த ஆழ்ந்த அர்த்தங்களை பொருளோடு உணர்ந்து ஓதி அது இந்த இதயத்தில் ஏற்படுத்தக்கூடிய அந்த மாற்றங்களுக்கு அவர்கள் ஆட்படுத்தப்பட்டவர்கள் கண்களில் இருந்து கண்ணீர் சுரந்திருக்குமா? இப்படி போனுங்க ரமதான். இப்படி இருக்க வேண்டும் நம் வீட்டு ரமதான். ஒரு இஸ்திக்ஃபார் செய்வது, பாவ மன்னிப்பு செய்வது, திக்ருகள் செய்வது, அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்பது, இந்த மாதிரி நம் வீட்டு பெண்கள் என்னைக்காவது இருந்திருப்பாங்களா? அப்போ அவர்கள் கேட்கிறார்கள், அன்னை அவர்களே நீங்கள் இவ்வளவு ஆழ்ந்த உணர்விலே போய் ஓதுகிறீர்களே, என்ன காரணம் அப்படின்னு உடனே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா காரணத்தை விளக்குகிறார்கள். அவங்களுக்கு மட்டுமல்ல, இன்றைக்கு வாழ்கிற நம் எல்லோருக்கும் சேர்த்து சகோதரர்களே, இன்னக்கும் லன் தல்குல்லாஹ அஸ்ஸ வ ஜல்ல பிஷைஇன் கைரின் லக்கும் மின் கில்லத்தி ذுனூப், நீங்கள் நாளைக்கு மறுமையில் அல்லாஹுவை குறைவான பாவம் கொண்டு செல்கிறீர்களே, அதை விட ஒரு சிறந்த ஒன்றை கொண்டு நீங்கள் நாளைக்கு அல்லாஹ்வை சந்தித்து விட முடியாது. அல்லாஹ்வை நாளைக்கு சந்திக்கிறதுக்கு நம்ம எதை கொண்டு போகணுமா? நம்ம கொண்டு போகக்கூடிய விஷயங்களிலேயே பெரிய விஷயங்கள் எது? ஒவ்வொருவரையும் சந்தோஷப்படுத்துவதற்கு நாம் ஒவ்வொரு விஷயத்தை கொண்டு போக வேண்டி இருக்கிறது சகோதரர்களை. இந்த உலகத்தில் வெக்கேஷனுக்கு போறோம், சும்மா போயிட முடியுமா? நமக்கு இந்த நாட்டினோட நிலைமை எப்படி போய்கிட்டு இருக்கு, லெவிலா ஹெவியா என்ன பாடுபட்டுக்கிட்டு இருக்கிறோம், ஃபேமிலி வச்சிருக்கிறவங்களாம் எப்படி ஃபேமிலி முடிச்சுக்கிட்டு இருக்கான்னு நமக்கு தான் தெரியும். ஆனா ஊர்ல உள்ளவங்களுக்கு தெரியாது. மாப்பிள்ள ஊருக்கு வரியா, அந்த ஊத மறந்துடாதுன்றுவார். என்னவோ ஊது ஒரு ரியாலுக்கு கிடைக்கிற மாதிரி, ஊது இந்த ஊர்ல ஒரு ரியாலுக்கு கிடைக்கிற மாதிரி அவர் சொல்லிடுவார். நம்ம என்ன பண்ண முடியும்? அவன்கிட்ட சொல்ல முடியுமா? பழைய மாதிரி கிடையாதுடா சூழ்நிலைகள், இப்பெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம், இஃப்தாருக்கே போனாலும் கப்சாவோட அனுப்பிடுறாங்க, அப்படிலாம் நம்ம சொல்றதெல்லாம் சொல்லவும் முடியாது. அப்படி அவன் சிம்பிளா சொல்லிடுவான். ஊர்ல இருந்து வரும்போது ஊத மறந்துடாதுன்றுவான். அவன் ஒவ்வொன்றும் அவன் எதெல்லாம் நாம் ஒரு காலத்தில்
மகிழ்ச்சியாக நெகிழ்ச்சியாக இருக்கும்போது வாங்கி போய் பழக்கத்தையும் வழக்கத்தையும் செய்தோமோ அந்த பாரம்பரிய பழக்கத்தை தொன்று தொட்டு இன்றைக்கு மக்கள் நம்மிடத்தில் எதிர்பார்த்து கொண்டிருப்பார்கள். ஒவ்வொருத்தரும் நீங்க கரெக்டா வாங்கிட்டு போகணும், அவனுக்கு பிடிச்ச பிராண்டை வாங்கிட்டு போகணும். அவன் ஊத வாங்கிட்டு போனா நீங்க ஊதத்தான் வாங்கிட்டு போகணும். வேற எதையாவது ஊதாம வாங்கிட்டு போனீங்கன்னா அவன் மதிக்கவே மாட்டான் அவங்கள. அப்ப இந்த அளவிற்கு ஒவ்வொருவரையும் சந்தோஷப்படுத்துவதற்கு, ஒவ்வொருவரையும் ஆச்சரியப்படுத்துவதற்கு, நம்முடைய நட்பு வட்டாரத்தில் இருக்கிற ஒவ்வொருவருடைய நட்பையும் தொடர வைப்பதற்கு எத்தனையோ விஷயங்கள் நாம் செய்தாக வேண்டியது இருக்கிறது. அப்போ உலகத்தில் இருப்பவனை சந்திக்கும் போதே இப்படி நீங்கள் முஸ்லிம்கள் எடுக்க வேண்டியது இருக்கிறதே, அந்த மறுமையின் மன்றத்தில் அந்த மாபெரும் மன்னவனை, அந்த மாபெரும் இறைவனை நீங்கள் சந்திக்க போகும்போது இந்த உலகத்திலிருந்து நீங்கள் கொண்டு செல்லக்கூடிய விஷயங்களிலேயே மிக 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 உயர்ந்த பெருமதி மிக்க நன்மையான விஷயம் எது தெரியுமா? தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள். அது குறைவான பாவங்களை கொண்டு நீங்கள் செல்வதென்கிற மாபெரும் தத்துவத்தை உதிர்த்தது அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா என்கிற ஒரு பெண் என்பதை இந்த சமுதாயம் இன்றைக்கு மறந்துவிடக் கூடாது. அதனால் நன்மைகள் செய்கிற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் என் அருமை சகோதரிகளே, உங்களுக்கும் தொழுகை கடமை, உங்களுக்கும் நோன்பு வைப்பது கடமை, உங்களுக்கும் குர்ஆன் ஓதுவது கடமை, உங்களுக்கும் திக்ர் செய்வது இஸ்திக்ஃபார் செய்வது என்பது சொல்லப்பட்டிருக்கிறது. யா அல்லாஹ், என் கணவனுக்காக நான் சமைத்து கொடுத்திருந்தேன், என் பிள்ளைகளை நான் முஸ்லிம் எடுத்து பள்ளிக்கூடத்திற்கு அனுப்பினேன் என்று சொல்லி அல்லாஹ்விற்கு செய்யக்கூடிய கடமைகளிலிருந்து நீங்கள் தப்பித்து விட முடியாது. உங்களுக்கென்று இயற்கையாகவே இறைவன் சலுகை அளித்திருக்கக்கூடிய அந்த நாட்களை தாண்டி மற்ற எல்லா நாட்களிலும் நீங்கள் தொழுகையில் கவனத்தோடு இருக்க வேண்டும். எல்லா நாட்களிலும் நோன்பு வைக்கக்கூடிய சந்தர்ப்பங்களில் நீங்கள் சரியாக நோன்பு நோக்க வேண்டும். காலை மாலை திக்ருகள் என்பது உங்களுக்கும் உண்டானது. சய்யிதுல் இஸ்திக்ஃபார் காலையிலும் மாலையிலும் ஓதுவது என்பது உங்களுக்கும் சொல்லித் தரப்பட்டிருக்கிறது. ஆனா இன்னைக்கு நம்ம பெண்கள் எப்படி ஓடிக்கிட்டு இருக்கு? காலையிலும் மாலையிலும் ஓத வேண்டிய திக்ருகளை மனப்பாடம் செய்த பெண்கள் இன்றைக்கு எல்லா பெண்களும் மனப்பாடம் செய்து விட்டார்களா? சய்யிதுல் இஸ்திக்ஃபார் அதை இன்றைக்கு எல்லா பெண்களும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்களா? எந்தெந்த சந்தர்ப்பங்களில் என்னென்ன துவாக்கள் சொல்ல வேண்டும் என்று மார்க்கம் சொல்லி இருக்கிறதோ அந்த துவாக்களை எல்லாம் நம் வீட்டு பெண்கள் மனனம் செய்து விட்டார்களா? இதையெல்லாம் கரெக்டா மனப்பாடம் செய்து இதையெல்லாம் ஓத வேண்டிய நேரங்களில் சரியாக ஓதி, குறிப்பாக இந்த ரமதானுடைய மாதத்தில் அதை அவர்கள் ஓதினால் எவ்வளவோ நன்மைகளை அள்ளி கொண்டு செல்லலாம் சகோதரர்கள், எவ்வளவோ நன்மைகளை அள்ளி கொண்டு போகலாம். இப்படிப்பட்ட ஆர்வம் தான் அந்த சஹாபிய பெண்மணிகளிடத்திலே இருந்தது. அல்லாஹ்வுடைய தூதரே தஹபர் ரிஜால், அல்லாஹ்வுடைய தூதரே உங்களுடைய பிரத்யேகமான உபதேசங்களை கொண்டும் பிரத்யேகமான கடமைகளை செய்து ஆண்கள் நிறைய நன்மைகளை அள்ளி கொண்டு செல்கிறார்கள். குறிப்பாக ஜிஹாதிலே கலந்து கொண்டு நிறைய நன்மைகளை அள்ளி செல்கிறார்கள். எங்களுக்கும் அந்த ஜிஹாதுக்குரிய வாய்ப்பை தாருங்கள் என்று கேட்ட பெண்களின் வம்சாவளிகள் அல்லவா நீங்கள்? யாருடைய பரம்பரையில் வந்தவர்கள் நீங்கள்? யாருடைய வழித்தோன்றலில் உள்ளவர்கள் நீங்கள்? தஹபர் ரிஜாலு பில் ஜிஹாத், ஆண்கள் ஜிஹாதிலே கலந்து கொண்டு நன்மைகளை அள்ளி செல்கிறார்கள். அல்லாஹ்வின் பாதையில் கொல்லப்பட்டு ஷஹாதத்தின் பேர் அந்தஸ்தை அடைகிறார்கள். எங்களுக்கும் ஜிஹாதிலே பங்கை தாருங்கள் அல்லாஹ்வுடைய தூதரே. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொறுமையே உருவாக சொன்னார்கள். ஜிஹாது குன்ன அல் ஹஜ், உங்களுடைய ஜிஹாத் எதிலே இருக்கிறது? ஹஜ்ஜிலே இருக்கிறது என்று ஒரு இபாதத்தை தான் சொன்னார்கள் என்பதை பெண்களை நீங்கள் மறந்து விடாதீர்கள். அப்போ வெறுமனே நீங்கள் வீட்டிலே செய்யக்கூடிய வேலைகளை காரணம் காட்டி, உங்கள் பிள்ளைகளை நீங்கள் பராமரிப்பதை காரணம் காட்டி இறைவனுக்கு செய்யக்கூடிய கடமைகளில் நீங்கள் அசட்டையாக இருந்து விட முடியாது. உங்கள் மீது இருக்கக்கூடிய அத்துணை கடமைகளை நீங்கள் செய்தாக வேண்டும். அப்படித்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயிற்சி பாசறையில் வந்த பெண்மணிகள் இருந்திருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியுமா? ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா இதே ரமதானுடைய காலத்தில் இரவு தொழுகை குறித்த ஒரு செய்தியில், குறிப்பாக இஅ்திகாஃப் சம்பந்தப்பட்ட அந்த மசாலா பற்றி நீங்கள் படிக்கும் போது ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய செய்தியை நீங்கள் படிக்காமல் போக முடியாது. ஒரு நாள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜித் நபவிற்குள் நுழைய வருகிறார்கள். இந்த முற்றத்திலிருந்து அந்த முற்றம் வரை பெரிய கயிறு ஒன்று தொங்கப்பட்டிருக்கிறது. உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காரணம் கேட்கிறார்கள். உடனே கேட்கிறாங்க, என்ன பாருங்க, குறிப்பாக இந்த செய்தியோடு ஒட்டி ஒரு முக்கியமான விஷயத்தை நான் இன்றைக்கு சொல்ல வேண்டியது இருக்கிறது. குறிப்பாக பள்ளிவாசலை பராமரிக்கக்கூடிய முத்தவள்ளிகளுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி ஒரு முத்தவள்ளியா இருந்திருக்கிறாங்க பாருங்க. அது பாட்டுக்கு வராங்க, ஒரு கயிறு வித்தியாசமா தெரிஞ்ச உடனே என்கொயரி பண்றாங்க. பள்ளிக்குள் ஏதாவது புதிதாக இருக்கிறதா? கட்டிட அமைப்பில் ஒரு மாற்றம் வந்திருக்கிறதா? இல்லாத பொருள் ஒன்று வந்திருக்கிறதா? இருக்கிற பொருள் ஒன்று இல்லாமல் போயிருக்கிறதா? அத்தனையும் பார்ப்பவன் தான் பள்ளிவாசலுக்கு நிர்வாகி. சும்மா இவர் வெளிநாட்டில் ஃபாரின் ரிட்டர்னு, சவுதி ரிட்டர்னு, ஆஜியாரு, அதனால பேருக்கு தலைவராக இருப்பதல்ல. பள்ளிவாசலுக்கு நீங்கள் பொறுப்பாளராக வந்து விட்டால் அந்த பள்ளிவாசலின் வாசல் வரைக்கும், வாசலுக்கு வெளியே வரைக்கும் இருக்கிற அத்தனை கல்லுக்கும் மண்ணுக்கும் நீங்கள் தான் பொறுப்புதாரி. அப்படித்தான் ரசூலுல்லாஹ் ஒரு பொறுப்புணர்வை இந்த சமுதாயத்திற்கு சொல்லி கொடுத்துட்டு போனாங்க. வர்றாங்க, உள்ள கயிறு பெருசா கட்டப்பட்டிருக்கு. கேள்வி ஒன்றை கேட்கிறார்கள், என்ன ஆச்சு, எதுக்கு இந்த கயிறு? உடனே செய்தி சொல்லப்படுகிறது, அல்லாஹ்வுடைய தூதரே, உங்க மனைவி ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்குரியது தான் இது. மா ஹாதல் ஹபல், ஹாதா ஹபுலு ஸைனப், ஹாதா ஹபுலுன் லி ஸைனப்.
இது ஜைனபுக்குரிய கயிறு. என்ன அப்படி ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹு கயிறு எதுக்கு வச்சிருக்கிறாங்க? அவர்கள் தொழுது கொண்டே இருப்பார்களாம். மிகப்பெரிய களைப்பு அவர்களுக்கு வந்தால், நிற்க முடியாத அளவிற்கு, நின்று தொழ முடியாத அளவிற்கு உடலில் அசதி அவர்களுக்கு வந்தால், தூங்குனா எங்க தூக்கம் வந்துருமோங்கிறதுக்காக இந்த கயிறை தாங்களாக பிடித்து அப்படியே தாங்கிக் கொள்வார்கள். அல்லாஹ்வுடைய தூதரை கொஞ்ச நேரம் கழிச்சு திரும்ப தொழ ஆரம்பிச்சிருவாங்க. இவங்க பெண் இல்லையா? இவர்கள் எப்படிப்பட்ட அடிப்படையில் அந்த இரவு வணக்கம், ரமதானுடைய மாதத்தில் செய்யக்கூடிய இரவு வணக்கத்திற்கு இவ்வளவு பெரிய ஒரு உயர்வு அந்தஸ்து இருப்பது என்பதை, இருக்கிறது என்பதை உணர போய் தானே வரம்பு மீறலான ஒரு முடிவு இது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த முடிவை அங்கீகரிக்கவில்லை, ஆதரிக்கவில்லை. அதெல்லாம் கயிறெல்லாம் கட் பண்ண அப்படிலாம் அந்த அளவுக்கு நீங்க ரொம்ப பெருசா போய் வணக்க வழிபாட்டில் ஈடுபட வேண்டாம். எவ்வளவு நேரம் நீங்க வந்து ஆக்டிவா இருக்கிறீங்களோ அப்படிப்பட்ட ஒரு ஆக்டிவான ஸ்டேட்டஸில் தான் நீங்கள் அல்லாஹ்வை வணங்க வேண்டும். இன்ஆக்டிவ் ஸ்டேட்டஸ்ல போய் நீங்க அல்லாஹ் வணங்க கூடாது. சூஃபிகள் மாதிரி நீங்களா ஒரு விஷயத்தை பூர்த்தி செஞ்சுக்கிட்டு, நீங்களா ஒரு விஷயத்தை மனசுல வச்சுக்கிட்டு போய்லாம் நீங்க அல்லாஹ் வணங்க கூடாது. அல்லாஹ்வை வணங்குவதற்கென்று முறை இருக்கிறது. அதனால் உற்சாகமாக இருக்கும் நிலையில் மட்டும் நீங்கள் அல்லாஹ்வை வணங்கினால் போதும் என்று சொல்லி அந்த கயிறை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே கட் பண்ண சொல்கிறார்கள். யோசித்து பாருங்கள், எப்படிப்பட்ட அடிப்படையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்து பெண்கள் இரவு தொழுகையிலே இருந்திருக்கிறார்கள். ஆனா இன்றைக்கு இரவு தொழுகையில் பெண்கள் எப்படி இருக்கிறோம்? இன்றைக்கு அல்ஹம்துலில்லாஹ் பள்ளிவாசலுக்கு போகிறோம். பெரும்பான்மையான பெண்கள், குறிப்பாக சவுதி அரேபியா போன்ற நாடுகளிலே இருக்கக்கூடியவர்கள் அல்ஹம்துலில்லாஹ் நல்ல போகும்போதே கண்டிஷன் போட்டுருவாங்க. எங்க சொந்த சின்ன பள்ளிவாசலாம் கூட்டு போயிடாது, பெரிய பள்ளிவாசலுக்கு கூட்டு போங்க, ஏசி நல்லா ஓடணும், பர்ஃப்யூம் நல்லா உள்ள நல்ல வாசனை வரணும், எந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாது, அப்படிப்பட்ட பள்ளிக்கு கூட்டு போங்க அப்படின்னு சொல்லி கூட்டு போறாங்க. பள்ளியில் போய் இன்னைக்கு என்ன நடக்குது? திரும்பவும் நான் நம்ம ஊர் பெண்களை பற்றி பேசவில்லை, பொதுவாக பேசுகிறேன். அங்க போய் தான் சேலையோட நகைகளோட எல்லா புள்ளி விவரங்களும் கலெக்ட் செய்யப்படுகிறது. நமக்கு வந்த ஆதாரபூர்வமான ஒரு அறிக்கையின் அடிப்படையில், இது ரொம்ப நம்பத்தகுந்த வட்டாரத்தில் வந்த செய்தியின் அடிப்படையில் சொல்றேன். இந்த வருஷம் ரமதானுக்கு என்ன நகை வாங்கலாம், இந்த வருஷம் ரமதானுக்கு எந்த கடையில் போய் பர்ச்சேஸ் பண்ணலாங்கிற அந்த ஒரு அறிக்கையே சமர்ப்பிக்கப்படுவது பெரும்பான்மை இடங்களில் பள்ளிவாசல். ஆனா பள்ளிவாசல்ல காணாமல் போன பொருளை தேடாதே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யாராவது விற்பனை செய்வதற்காக ஒருவன் வந்து தன்னுடைய சரக்கை பள்ளிவாசலுக்குள் வந்து விற்பனை செய்தால் அல்லாஹ் உனக்கு லாபம் தராமல் இருப்பானாக என்று அவன் விரட்டி அடிக்கப்பட வேண்டும் என்ற அளவிற்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன்? பள்ளிக்குள்ள போனீங்கன்னா அல்லாஹ்வை பற்றி மட்டுமே நீங்க யோசிக்கணும். ஆனா அல்லாஹ்வை தவிர எல்லாத்தையும் பத்தி யோசிக்கிற இடமா இன்னைக்கு பள்ளிவாசல் மாறிடுச்சு. உள்ள போய் பேசக்கூடாத பேச்சுகள், வித்துலாம் முடிஞ்சு கூட வெளியே வரல நிறைய பெண்கள். என்னப்பா அந்த அளவுக்கு பக்தியில முக்தி ஆயிட்டாங்களா? ஆண்களே வித்ரு தொடுத்துட்டு வெளியே வந்துட்டாங்களே, இந்த அளவுக்கு இந்த பெண்களுக்கு ஏதாவது பிரத்யேகமான ஜமாத் நடக்குதான்னு நம்ம யோசிக்கிற அளவுக்கு வெளியே நின்று ஆண்கள் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் தான் தெரியுது செட்டுக உள்ள சேர்ந்து இருக்குது. இப்பதான் அவங்க பேசவே ஆரம்பிச்சிருக்கிறாங்க. நாங்க என்ன டெய்லியா பேசுறோம், நாங்க என்ன எப்பமா சந்திக்கிறோம், எப்போதாவது தானே சந்திக்கிறோம், எங்களை ஏன் டிஸ்டர்ப் பண்றீங்க என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இன்னைக்கு வருது. ஆனால் என் அருமை சகோதரிகளே, பள்ளிவாசலுக்கு நீங்கள் போவது எப்படி உங்களுக்கு அனுமதி வரப்பட்டிருக்கிறது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா தம்னஉ நிசாஅக்குமுல் மசாஜித் ஃபபுயூத்துஹுன்ன கைருன் லஹுன்ன. பெண்கள் பள்ளிக்கு செல்ல வேண்டும் என்று உங்களிடத்திலே அனுமதி கேட்டால் நீங்கள் மறுக்காதீர்கள். ஆனால் அதே வேளையில் அவருடைய இல்லங்களில் தொழுவது அவளுக்கு சிறந்தது. பள்ளிவாசலுக்கு போய் தொழுவது ஆண்களுக்கு கட்டாய கடமை, ஆனால் பெண்களுக்கு கட்டாய கடமை அல்ல. விரும்பினால் அவர்கள் போகலாம், தடை செய்யக்கூடாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் பெண்கள் பள்ளிக்கு வந்து அதிகமாக தொழுதிருக்கிறார்கள். ஃபஜ்ர் ஆரம்பித்து இஷா வரைக்கும் ஒவ்வொரு நேர தொழுகைக்கும் ஆதாரங்கள் பெருவாரியாக ஹதீஸ்களிலே இருக்கிறது. ஜும்மா தொழுகையை பெண்கள் அட்டன் பண்ணியிருக்கிறார்கள், பெருநாள் தொழுகையில் அட்டன் செய்திருக்கிறார்கள். இப்படி ஆதாரங்கள் இருக்கு. நம்ம அது மசாலாக்குள்ள போல. ஆனா நீங்க பள்ளிக்குள் போகும்போது எந்த உணர்வோடு போக வேண்டும்? ஒரு பெரிய அறிஞர் பெண்கள் பள்ளிக்கு செல்வதை பற்றி ஒரு அழகான ஒரு கட்டுரை எழுதியிருந்தார். கட்டுரையை படிச்சு பார்க்கும்போது தான் நமக்கே தெரியுது, அட இந்த பெண்கள் பள்ளிக்கு போகணும்னா ஏன் போகணும், போகக்கூடாதுன்னா ஏன் போகக்கூடாது அப்படி. நம்பர் 1, பெண்கள் இன்றைக்கு பள்ளிக்கு போக வேண்டும் என்று ஆசைப்பட்டால், அல்லது பெண்கள் இன்றைக்கு பள்ளிக்கு போய் தொழுவதால் ஏற்படக்கூடிய பயன்களில் மிக மிக முக்கியமான பயன், திருமறை வசனங்களை அந்த பெண் அதிகமான முறையில் கேட்கிறாள். காரணம், பெரும்பான்மையான பெண்கள் குர்ஆன் மனனம் செய்த ஹாஃபிஸாக்களாக இருப்பதில்லை, அல்லது நிறைய சூறாக்கள் மனனம் செய்த பெண்களாக அவர்கள் இருப்பதில்லை. குறைந்தபட்சம் முறைப்படி குர்ஆன் ஓதுவதை அவர்கள் கேட்பது பள்ளிவாசலுக்கு போகும்போது தான். ஏன்? பள்ளியில் தொழ வைக்கும் போது அந்த தொழ வைக்கக்கூடிய இமாம் தேர்ச்சி பெற்றவராக இருப்பார்,
தஜ்வீது கலையில் சிறந்தவராக இருப்பார், உச்சரிப்பு முறையை மிக கவனமான முறையில் அவதானித்து ஓதக்கூடிய திறமை வாய்ந்தவராக இருப்பார். அப்ப அவர் ஓதுறதை நீங்களும் கேட்டு 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 அதே மாதிரி பர்ஃபெக்டாக குர்ஆன் ஓதக்கூடியவர்களாக நீங்கள் உங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்கிற உணர்வோடு பள்ளிக்கு போடுவோம். எந்த பெண்ணுக்காவது இந்த சிந்தனை வந்திருக்குதா? எந்த பெண்ணுக்காவது இந்த சிந்தனைக்காகத்தான் நான் பள்ளிக்கு போகிறேன் என்று நினைத்திருக்கிறீர்களா? அப்படி நீங்கள் மனதார நினைத்தால் என் அருமை சகோதரிகளை, உங்களை விட பாக்கியசாலிகள் யாரும் இல்லை. ஏன் அங்க போகும்போது மாஷா அல்லாஹ் அந்த இமாம் ஓதக்கூடிய கிராத் எனக்கு அவ்வளவு ஒரு ஆனந்தத்தை தருகிறது. அவர் அவ்வளவு ஒரு தஜ்வீதோடு மஹ்ரஜோடு அவருடைய சவுத், அவருடைய அந்த சவுண்ட் எல்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கு. சவுண்ட் ரொம்ப சூப்பரா இருக்குன்னு சொன்னா அந்த ராகத்திற்காக போகக்கூடாது, அதையும் இமாம்கள் தடை செய்கிறார்கள். ராகத்திற்காக மட்டுமே நீங்கள் பள்ளிவாசல மாறி மாறி போய் தேடுறதை இமாம்கள் கண்டிக்கிறார்கள். உங்கள் முஹல்லாவில் இருக்கக்கூடிய பள்ளியில் நீங்கள் தொழுவதுதான் சிறந்தது. ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க, பரக்கத்து தேடி நம்ம போகக்கூடிய பள்ளிகளை பொறுத்த வரைக்கும் 3 தான். எது? மஸ்ஜிதுல் ஹராம், மஸ்ஜித் நபவி, அப்புறம் பைத்துல் முக்கத்தஸ். அப்ப அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு அது வழிவகை செஞ்சிரும். அதனால நீங்க அழகான குரல் வளத்தை தேடி நீங்கள் பள்ளிக்கு என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. அதே நேரத்தில் நல்ல அழகான தஜ்வீது முறையில் ஓதுகிறார். அவர் ஓதும்போது ததப்புர் என்றால் அந்த குர்ஆனுடைய வசனங்களை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. அன்னைக்கு கூட ஒருத்தர் எழுதியிருந்தார், காபத்துல்லாஹ்ல போய் தொழுதுகிட்டு இருக்கிறார். அவருக்கு பக்கத்தில் நிறைய அரபுகளும் தொழுதுகிட்டு இருக்கிறாங்க. மறுமையை பற்றியும் மரணத்தை பற்றியும் இமாம் சாப் ஓதுறாங்க. அந்த ஓதக்கூடிய அந்த வசனங்களுடைய அர்த்தங்கள் இந்த அரபுகளுக்கு புரிவதனால் தொழுகையில் நின்று கொண்டிருக்கும் போது தேம்பி தேம்பி அழுது கொண்டிருக்கிறார்கள். இவர் அஜ்னபி, அரபி இவருக்கு தெரியாது. இவரும் கூட சேர்ந்து அழுகுறாரு. இதை தொழுதுகிட்டு இருக்கும் போதே ஒருத்தர் கவனிச்சிடுறார். ஏன் நம்ம தான் தொழுவும் போது அவன் என்ன செய்யறாங்கிறத கரெக்டா பார்ப்போமே. அன்னைக்குள்ள ஒருத்தர் சொன்னார், பள்ளிவாசலுக்குள்ள போனா விரல ஆட்டுறதா ஆட்டாம இருக்கிறதாங்கிற சண்டை இன்னைக்கு வரைக்கும் ஓயல. மசாலாக்குள்ள நான் போல, திரும்ப சொல்றேன், அது ஹதீஸ் என்ன இருக்கோ அதுபடி நம்ம போனோம், நான் அதுக்குள்ள வரல. ஆனா விஷயம் என்னன்னா, இவன் தொழுவும் போது அடுத்தவனையே பார்த்துக்கிட்டு இருக்கிறான். அதுதான பிரச்சனையா இருக்கு. இவன் தொழுவும் போது இவன் தொழுகையில் இவன் கவனமாக இருந்தால் பிரச்சனை வருமா? வராது. அப்போ இங்க என்ன செய்யறாரு, இவர் அழுதுகிட்டு இருக்கு, இவர் அஜ்னபின்னு திறமதா துண்டா காமிச்சு கொடுத்துருமே. எத்தனை வருஷம் நம்ம இந்த நாட்டில் இருந்தாலும் நம்ம அஜ்னபிங்கிறத துண்டா காமிச்சு கொடுத்துரும். நம்மளும் எவ்வளவுதான் ஸ்டைலா அரபி பேச முயற்சி பண்ணாலும் அந்த ஹிந்தி தான், அதுல மாற்று கருத்தே கிடையாது. நம்ம எவ்வளவுதான் ஆழ அகலமா நீல உயரமா அரபி அப்படி ஷைன் பண்ணி டிங்கரிங் அடிச்சு பட்டி பார்த்து பேசினாலும் நம்மள துண்டா கண்டுபிடிச்சிடறான். அந்த ஹிந்தியோ பங்காளிங்கிறான், ஒரே வார்த்தையில முடிச்சிடறான். சரியா? அதனால இவருக்கு தெரிஞ்சிருது பக்கத்துல இருந்து தொழுவது அஜ்னபி தான். தொழுது முடிச்ச உடனே அவர்கிட்ட விசாரிக்கிறார், இந்த பாய் நாங்கள்லாம் அழுகுறோம்னா எங்களுக்கு அர்த்தம் புரியுது, அழுகுறோம், நீங்களும் கூட சேர்ந்து எழுதிங்களே, எதுக்கு எழுதிங்கன்னு கேட்கிறார். உண்மையில் கேள்வி நியாயமான கேள்விதான். ஆனா அவருக்கு சொன்ன பதில் உணர்ச்சிகரமான பதில். சகோதரர்களே, என்ன பதில் தெரியுமா சொன்னாரு? நீங்கெல்லாம் மரணத்தை பத்தியும் மறுமையை பத்தி வரக்கூடிய வசனங்களை கேட்டு அர்த்தம் புரிந்து அழுகிறீர்கள். இந்த வசனங்களுக்கெல்லாம் நான் அழ வேண்டுமே, அழவேண்டிய இந்த வசனங்கள் எனக்கு புரியாமல் எனக்கு அழுகை வர மறுக்கிறதே என்று நினைத்து நான் அழுது கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிற. இப்படி அழவேண்டிய வசனங்களுக்கு எனக்கு அழுகை வரவில்லையே என்று நினைக்கும் போது எனக்கு அழுகை வருது, அதனாலதான் நான் அழுதுகிட்டு இருந்தேன் அப்படிங்கிற. அப்போ இந்த மாதிரி காரணங்களுக்காக நம்ம என்ன செய்யணும், பள்ளி வாசலை தேடி போய் இமாமுக்கு பின்னாடி நின்று தொழுகிறதுல நம்ம ஆர்வம் காட்டணும். இரண்டாவது விஷயம் என்ன, பெரும்பாலும் இந்த விஷயத்துல ஆண்களையும் சேர்க்கத்தான் செய்யணும். நம்ம போய் தக்பீர் கட்டி தனியா தொழுதாலே நமக்கு 2 சூறாக்கு மேல ஓடவே ஓடாது. அல்லந்து சூறா ஓடிடும் ஆட்டோமேட்டிக்கா. அதுக்கப்புறம் குல்லு அல்லாஹ் இன்னா ஆத்தை நாக்கள், எவ்வளவு ஃபஜ்ரே இவர் தொழுதாலும் இந்த 2 வச்சு தான் ஓதுவார், சுன்னத்து தொழுதாலும் இந்த 2 தான் ஓதுவார். அதுக்கு மேல உள்ள சூறாக்கள் மனப்பாடமே செஞ்சிருந்தாலும் அவருக்கு அந்த இடத்துல வராது. எப்ப மனப்பாடம் ஒருத்தர் செய்யல அவனுக்கு வரலன்னா அதுல ஒரு லாஜிக் இருக்கு. அல்காரியா தெரியும், வல்லாதியாத்தி லபுகர் தெரியும், நிறைய பேருக்கு சப்பி இஸ்மர்பி கலாலா தெரியும். ஆனா இதை ஓதி என்னைக்கா தொழுகிறோமாங்க? போய் நின்ன உடனே அல்லாஹ் அக்பர். அதே மாதிரி பெண்களுக்கு சொல்லவே வேண்டாம். பெண்கள் தப்பா நினைக்காதீங்க, நான் பொதுவா சொல்றேன். ஆண்களோடு ஒப்பிடும் போது என்ன பெண்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிறது இல்ல பாவம், அந்த அர்த்தத்தில் சொல்றேன். இந்த அஜர்த்து பெண்களையே குறை சொல்றாரு. அதனாலதான் ஆரம்பத்தில் உங்களை பத்தி சொல்ல வேண்டிய உண்மைகள் எல்லாம் சொல்லிட்டேன். அதனால சொல்ல வேண்டிய விஷயத்தை சொல்லித்தான் அவன். அப்போ உங்களுக்கு பெரிய சூறாக்கள் ஓத வராது, தெரியாது. நீங்க எத்தனை வருஷம் நின்று தொழுதாலும், நான் 6 வயசுல இருந்து தொழுதுகிட்டு இருக்கேன், 60 வயசு வரைக்கும் தொழுதுகிட்டு இருக்கேன், அதே குல் வல்லாது அதே குல் ரப்பின்னாஸ், தப்பு இல்ல அல்ஹம்துலில்லாஹ், அதையாவது ஓதி தொழுகிறோமே, அது ஒரு பக்கம். சரி, பள்ளிவாசலுக்கு போனா கேட்காத புதிய புதிய சூறாக்களை நம்ம கேட்க முடியும். பெரிய பெரிய சூறாக்களை ஓதி இமாம் தொழுவும் போது இப்படிப்பட்ட சூறாக்களை எல்லாம் நமக்கு மனப்பாடம் செய்வதற்கு ஒரு ஆர்வம் வரும் என்கிற எண்ணத்தில் பள்ளிக்கு போனோம். மூணாவது விஷயம் என்ன, பள்ளிக்குள் போய் தொழுவும் போது சகோதரர்களே ஒரு என்துசியாசம், ஒரு உணர்ச்சியோடு ஒரு நஷாத், ஒரு உற்சாகத்தோடு உங்களால் தொழ முடியும். பெரும்பாலும் வீட்டிலே தொழுவும் போது பெண்கள் எப்படி தொழுகிறார்கள், அவங்க ஒய்ஃபை கொஞ்சம் அவங்களுக்கே தெரியாம கொஞ்சம் பாருங்க, தொழுவும் போது எப்படி தொழுகிறாங்க.
அதாவது ஃபால்ட் ஃபைண்டர்ஸ்ங்கிற மாதிரி தப்பை கண்டுபிடிக்கிறதுக்காக நான் சொல்ல வரல. கிச்சன்ல நின்று வேலை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, டக்குன்னு வந்து அல்லாஹ் அக்பர்ன்றுவாங்க, தொழுக டைம் போயிரும்ல. அதனால அப்போ அந்த அளவிற்கு பெரும்பாலும் பெண்கள் வீட்டில் நின்று தொழுவும் போது தொழுகைக்கென்று ஒரு பிரத்யேகமான ஒரு இடத்தை அவர்கள் மெயின்டைன் செய்வதோ அல்லது தொழுகைக்கென்று நிற்க வேண்டிய அந்த உற்சாகத்தோடு நிற்பதற்குரிய வாய்ப்புகள் பெரும்பாலும் அவர்களுக்கு கிடைக்காது. ஏன்? 24 hours அந்த பெண்மணி வேலை பார்த்து கொண்டிருக்கிறாள் வீட்டில். புருஷன் கிளம்புற டைம் தனி, புள்ள கிளம்புற டைம் தனி, புள்ள வர்ற டைம் தனி, புருஷன் வர்ற டைம் தனி. இன்னைக்கெல்லாம் பிள்ளைகளுக்கு டபுள் பிரேக் விடப்படுகிறது, டபுள் ஸ்நாக்ஸ் கொடுத்து அனுப்ப வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறோம். ஆனா அந்த பெரிய வேடிக்கையிலையும் வேடிக்கை, அந்த 2 ஸ்நாக்ஸ்லையும் சோறு கிடையாது. அதனால வீட்டுக்கு வந்தோம் சோறு தனியா கொடுக்கணும். எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. ஒரு நாள் நீங்கள் இருந்த அந்த பொறுப்பை எடுத்து பாருங்கள் சகோதரர்களே. ஒரே ஒரு நாள் நீங்கள் உங்கள் மனைவி செய்யக்கூடிய பொறுப்பை ஒரு சேலஞ்சுக்காக எடுத்து வச்சு பாருங்க, அப்பதான் தெரியும் அந்த பெண்மணி எவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாள். இதில் கவனிக்க வேண்டிய, அழுத்தமாக நான் பதிவு செய்ய வேண்டிய இன்னொரு விஷயம், அவள் காய்ச்சலில் இருந்தாலும், தலைவலியில் இருந்தாலும், உடல் வலியில் இருந்தாலும், வயிற்று வலியில் இருந்தாலும், அவளுக்கு மாதாந்திர அந்த காலத்தில் இருந்தாலும் இந்த ரொட்டீனான வேலை நடந்துகிட்டே இருக்கு, போயிட்டே இருக்கு. என்ன சமயத்தில் சமைக்காம ஹோட்டல்ல வாங்கிட்டு வாங்க, அதுவே இவருக்கு எப்ப பார்த்தாலும் ஹோட்டலே. ஒரு வாட்டி தான் சொல்லியிருப்பா, கணக்கு போட்டு பார்த்தா மாசத்துல ஒரே ஒரு தரம் தான் அந்த பொண்ணு சொல்லியிருக்கு. ஆனா இவர் அந்த கரெக்டா அந்த ஒரு தரம் வரும்போது, இதெல்லாம் முன்னாடியே சொல்லக்கூடாதா, முன்னாடியே சொன்னோன்னு இவர் போய் பெரிய ஹோட்டலில் போய் வாங்கிட்டு வந்துடுற மாதிரி. அப்படி பண்ற சேட்டை இருக்கும் பாருங்க. அந்த பொம்பளை ஒரு வாட்டி தான் சொல்லும், எங்க போய் கொஞ்சம் எனக்கு வைத்த வழியா இருக்குங்க, உடம்பு சரியில்லைங்க, கொஞ்சம் காலையில எனக்கு எந்திக்க முடியலங்க. உண்மையான காரணமா இருந்தா தப்பு இல்லை, நிறைய இடங்களில் உண்மையான காரணமாவது இருக்கிறது இல்லை. ஏன்னா நம்ம போன உடனே ஐயமும் ஆன் பண்ணிடுறாங்க. யாருக்கு? அம்மாவும் மகளும் தோழி ஆகிறதே கல்யாணத்துக்கு அப்புறம் தான். கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் அம்மாவும் மகளும் கீரியும் பாம்பு. என்னைக்கு நம்ம கல்யாணம் பண்ணி ஒரு இடத்துக்கு கூட்டு வந்துட்டோமோ, என்னதான் இந்த தாயிடத்தில் இந்த பெண் பேசுமோ என்றே நமக்கு கொஞ்ச நேரம் நீங்க தொழுவு போற கேப்ல வந்து நீங்க பாத்தீங்கன்னா அம்மாளுக்கு ஒரு போன் போடிடும். அந்த சில பேர் அப்படி போன் பேசியே டைம் வேஸ்ட் ஆகுது. அப்படி இல்லை, பேசுங்க, தப்பு இல்லை, அம்மா கிட்ட பேசுறதை தடுக்க கூடாது, தெளிவாக சொல்லுகிறேன். ஆனா எதிரையும் ஒரு அளவோட இருக்கு, நமக்கு காரியம் கெட்டு போயிடக்கூடாது இல்ல, அதுக்கு நான் சொல்ல வரேன். அப்போ ஒரே ஒரு நாள் ஹோட்டல்ல வாங்கிட்டு வான்னு சொன்னா இவன் அவ்வளோ இல்லாத லா பாயிண்ட் எல்லாம் பேசிக்கிட்டு இருப்பான். ஆனா இங்க நீங்க கவனிக்க வேண்டியது, ஹோட்டல்ல இருந்து நீ சாப்பாடு மட்டும் தான் வாங்கிட்டு வரீங்க, ஆனா அந்த சாப்பாடை எப்படி அந்த பையனுக்கு கொடுக்குமோ அப்படி கொடுத்தாதான் சாப்பிடுவான். நீங்க வாங்கிட்டு வர சாப்பாடெல்லாம் நீங்க சாப்பிட்டுருவீங்க, அவன் சாப்பிட மாட்டான். அவனுக்கு கரெக்டா எந்த ஃபுட்டுக்கு சாஸ் கொடுக்கணுமோ அதுக்கு சாஸை கொடுக்கணும், எந்த ஃபுட்டுக்கு அவனுக்கு வேற ஒரு சைட் டிஷ்ஷை கொடுக்கணுமோ அதை கொடுக்கணும். நீங்கள் நினைப்பு அன்னைக்கு கூட ஒருத்தர் ரொம்ப நல்லா இருந்துச்சு, இந்த நமக்கு இந்த பள்ளிவாசல கப்சா கொடுப்பாங்க, நாங்கெல்லாம் தாவா சென்டர்ல இருக்கிறதால எங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கப்சா கிடைக்கும், மிச்சமான எங்களுக்கு தானே. அப்புறம் என்ன பண்றது, வரும்போது நம்ம மட்டும், ஏன்னா நமக்கு அது சாப்பிட முடியாது, நம்ம ஒரு 4 பாக்கெட் கொண்டு வந்தோம்னா பக்கத்து வீட்டில் எல்லாத்துக்கும் கொடுப்போம். ஆனா சாப்பாடு போவே மாட்டேன். என்னடா இது கப்சா இந்த நாட்டின் தேசிய உணவு, நம்ம இந்த நாட்டை எவ்வளவு நேசிக்கிறோம், ஆனா இந்த சாப்பாடு இந்த பிள்ளைகளை நேசிக்க வைக்க முடியலையே, என்ன பண்றதுன்னு ஒரு ஐடியா வந்துச்சு. ஒண்ணும் இல்ல, கப்சாவை ஃப்ரைட் ரைஸ் ஆக்க அந்த புள்ள சாப்பிட்டுரும். நான் பாரு ஒருத்தன், எப்படியா ஃப்ரைட் ரைஸ் ஆக்குறது, ஒண்ணும் இல்ல, 2 முட்டையை உடைச்சு போடு, அந்த முட்டையை போட்டு கிட்டி கப்சா பிளஸ் ஃப்ரைட் ரைஸ், அந்த 2 ஒரு இந்தோ சைனா ஒப்பந்தம் போடுற மாதிரி ஒரு அரபு சைனா ஒப்பந்தம் போட்டு ஃப்ரைட் ரைஸ் ஸ்டைல் அந்த பிள்ளைக்கு கொடுக்க, காலி ஆயிடுச்சு அன்னைக்கு, கொஞ்சோடு சாசம் மட்டும் வச்சு. இந்த நுணுக்கத்தை எல்லாம் அந்த பெண் கற்றுக்கொள்கிறார், உங்களால் கற்றுக்கொள்ள முடியாது சகோதரர்களே. எப்படி கத்துக்கிறாங்க? அந்த நாமும் படித்த அதே மாதிரி தான் அந்த பொண்ணு படிச்சு வந்திருக்கு, நமக்கு என்ன பேக்ரவுண்ட் அதே பேக்ரவுண்ட் தான், நம்ம எந்த ஊர் அதே ஊர் தான். ஆனால் அந்த பிள்ளைகளுக்கு இப்படி கொடுத்தால் தான் அவனை சாப்பிட வைக்க முடியும் என்கிற நுணுக்கத்தை தேடக்கூடிய, தேடும் பணியில் நாளாந்தம் தன்னுடைய பகலையும் இரவையும் கழிக்கிற ஒரு தியாக ஜீவன் உங்கள் வீட்டிலே இருக்கிற மனைவி என்பதை மறந்து விடாது. இப்போ நம்ம பெண்கள் சந்தோஷமா இருப்பாங்க நான் நினைக்கிறேன். சரியா சகோதரர்களே? இப்ப யோசித்து பாருங்கள். இந்த லாஸ்டா என்ன பாயிண்ட் சொன்னேன், எதுக்கு பள்ளிவாசலுக்கு போறோம்? தொழுவும் போது வீட்டில் நம்ம கொஞ்சம் ஒரு உற்சாகமான ஒரு மனநிலையோடு போவதில்லை. ஒது செய்யறோம். நீங்க நிறைய பேர் ஒது செய்யறதையே மிஷின் மாதிரி தான் செய்யறான். ஒது செய்வதற்குண்டான மகாசிது ஷரியா படித்தவர்களுக்கு தெரியும், ஒது செய்வதனுடைய அடிப்படை நோக்கமே சகோதரர்களை உற்சாகமாக நீங்கள் தொழுகைக்காக போய் நிற்க வேண்டும். அதெல்லாம் ஒரு காரணம் இருக்கு. ஆனா இவங்க எந்திரத்தனமாகத்தானே ஒதுக்கல் கூட செய்வது. அப்ப அதனாலதான் இமாம் இங்கே கோடிட்டு காட்டுகிறார், பள்ளிக்கு போய் தொழுவும் போது நீங்கள் ஒரு உற்சாகமான மனநிலையில் உங்களால் தொழ முடிகிறது. ஏன்னா அது தொழுகைக்கே உண்டான ஒரு செட்டப், தொழுகைக்கே உண்டான ஒரு செட்டப். எதுவுமே சகோதரர்களே ஆபீஸ் ஒர்க்கை நம்ம வீட்டில் உட்காந்து பார்க்கலாம், ஆனா ஆபீஸ்ல உட்காந்து பார்க்குற மாதிரி வருமா? 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 வராதாங்க? வராது, வரவே வராது. நம்ம சொல்லிக்குவோம், நான் வீட்டில் டாஸ்க் பேஸ்டு ஜாப் அப்படி நம்ம சொல்லிக்கலாம். ஆனா ஆபீஸில் உட்கார்ந்து நீங்கள் பார்ப்பதை போன்று வரவே வராது.
வேலை நீங்க இங்கே உட்காந்து அதே லேப்டாப் தான், ஆனா வீட்டில் உட்காந்து என்ன பண்ணுவீங்க, கைலியோட உட்காருவீங்க. கைலியோட உட்காரும்போது என்ன பண்ணுவீங்க, லேப்டாப்பை தூக்கி மடியில் வைக்கும். எவ்வளவு நேரம் அந்த சூட் அதை தொட தாங்கும், டக்குன்னு லேப்டாப்பை கொண்டு வந்து கீழே வைப்பீங்க. அப்பதான் போனை கையில் எடுப்பீங்க, அப்பதான் ஒரு போன் வரும், அப்படியே கொஞ்சம் எந்திப்பீங்க, அப்படியே யூரின் போலான்னு போவீங்க, அப்படியே ஃபாரின் போன மாதிரி எங்கிட்டாவது போயிருவீங்க. ஆனா ஆபீஸ்ல உட்காந்து அப்படி இல்லை, கரெக்டா ஃபார்மலா ட்ரெஸ் பண்ணிட்டு போய் உட்காந்துருப்போம், அழகா போயிட்டு அந்த சேர்ல உட்காந்துருப்போம், நமக்கு முன்னாடி இருக்கும் கரெக்டா எந்தெந்த பொசிஷன்ல என்னென்ன இது இருக்கணும் அதெல்லாம் இருக்கும். அப்ப நீங்கள் ஒரு உற்சாகத்தோடு கூடுதலாக வேலை பார்க்க முடியும். அதே போன்றுதான் பள்ளிவாசலும். பள்ளிவாசலில் போய் நீங்க தொழுவும் போது இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா, நம்ம எப்போ தெரியுமா கொஞ்சம் சுறுசுறுப்பா வேலை பார்ப்போம். எல்லாரும் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது நம்ம வேலை பார்த்தா என்ன செய்வோம், சுறுசுறுப்பா வேலை பார்ப்போம். திடீர்னு நம்ம வேலை பார்த்துக்கிட்டே நம்ம இப்படி திரும்பி பார்ப்போம். ஒருத்தன் அங்கே டீ குடிச்சுக்கிட்டு இருப்பான், ஒருத்தன் அப்பன் தான் டீ குடிச்சுட்டு வந்திருப்பான், திரும்ப எந்திரிச்சு போவான். என்னது எதுக்கு போறான்னு அவனுக்கும் தெரியாது, ஏன் போயிட்டு வரான்னு நமக்கும் புரியாது. அப்போ இவருக்கே ஒரு நினைப்பு வரும், என்னடா இது நம்ம மட்டும் தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம், யாருமே வேலை பார்க்கறோம், இவனுக்கு ஒரு திரும்ப வந்துடும். ஆனா எல்லாரும் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது உனக்கு வேலையே இல்லாட்ட என்ன செய்வ, ஆஹா எல்லாரும் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்களே, நம்ம சும்மா இருக்கிறோம், டக்குன்னு ஒரு பேப்பரை தூக்கிட்டு சார் இது எப்படி அப்படின்ட்டு போய் துறை சார்ந்த விஷயத்தை முறையாக பேசுவதற்கு ஆரம்பித்து விடுவீர்கள். இறங்குது அவங்களுக்கு. அப்போ இந்த அளவு இருக்கு. அப்ப எல்லாரும் பக்கத்தில் நின்று தொழுது கொண்டிருக்கும் போது இவன் தொழுவும் போது இவனுக்கு எப்படி இருக்கும் மனநிலை, உற்சாகமான மனநிலையில் தொழ முடியும். அப்ப அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை பள்ளிவாசல் உருவாக்குகிறது. அந்த எண்ணத்தோடு போய் நீங்கள் தொழ வேண்டும். அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், பள்ளிவாசலுக்கு போய் தொழும் போது தொழுகையோடு சேர்த்து மார்க்கத்தின் நிறைய விஷயங்களை நீங்கள் கற்றுக்கொள்கிறீர்கள், தூய்மையான கலாச்சாரங்களை பார்க்கிறீர்கள். என் அன்பு சகோதரர்களே, இன்றைய தேதியில் தெளிவாக ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள், இந்த உலகத்திலேயே இஸ்லாமிய கலாச்சாரம் முழுமையான முறையில் பேணி பாதுகாக்கப்படுகிற ஒரே இடம் பள்ளிவாசல்கள் மட்டும்தான் சகோதரர்களே. ஏன், அங்க போனாதான் ஒருத்தர் மியூசிக் கேட்க மாட்டான், அங்க போனாதான் ஒருத்தர் சினிமா பார்க்க மாட்டான், அங்க போனாதான் ஒருத்தர் சீரியல் பத்தி பேச மாட்டான், அங்க போனால் தான் ஆபாசம் இருக்காது, அங்கே போனால் தான் எதுவும் இருக்காது. ஒரு முழுக்க முழுக்க இஸ்லாமிய மயமான ஒரு சூழலை இந்த உலகத்தில் நீங்கள் பார்க்க வேண்டும் என்றால் பள்ளிவாசல். அப்படிப்பட்ட ஒரு பள்ளிவாசலுக்கு நம் வீட்டு பெண்கள் போகும்போது அந்த கலாச்சாரத்தை கற்றுக்கொள்கிறார். இதைவிட ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. அவள் பள்ளிக்கு போவதனால் ஏற்படக்கூடிய பயன், தன்னை போன்ற ஈமான்தாரிகளான தொழுகையாளிகளான பெண்களோடு அவளுக்கு சகவாசம் வருகிறது. தொழுகைக்கு வரக்கூடிய பெண்கள் யாராக இருப்பா, இன்னும் அந்த ஆலிம் அங்கே கோடிட்டு காட்டுகிறார். நீங்கள் இப்படி தொடர்ச்சியாக பெண்கள் பள்ளிக்கு போகும்போது அங்கே இருக்கக்கூடிய ஹாஃபிஸாக்கள், குர்ஆனை மனனம் செய்த பெண்கள், ஆலிமாக்கள், மார்க்கத்தை முறைப்படி கற்றிருக்கக்கூடிய ஆலிமாக்கள், முஅல்லிமாக்கள், போதிக்கக்கூடிய இஸ்லாமிய ஆசிரியர்களுடைய நட்புகள் உங்களுக்கு கிடைத்து அவர்களிடத்தில் உங்கள் பிள்ளைகளை நீங்கள் அனுப்பி, உங்கள் பெண் பிள்ளைகளை அவர்களிடத்தில் அனுப்பி உங்கள் பிள்ளைகளை நீங்கள் தர்பியத்தாக வளர்ப்பதற்குண்டான வாய்ப்பு அங்கே ஏற்படுகிறது என்று ஒரு நீண்ட பட்டியலை போடுகிறார். இப்படிப்பட்ட பட்டியலோடு என் அருமை பெண்கள் என்ன செய்யணும், மார்க்கத்தினுடைய விஷயங்களை நீங்கள் பள்ளிவாசலுக்கு போய் கற்றுக்கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் பள்ளிக்கு போகும்போது இரண்டு விஷயத்தை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். முழுமையான ஹிஜாப் அணிந்தவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும். கைர முத்தத்தய்யிப், அதாவது அந்நியான்களை, அந்நியாடவர்களை இழுக்கும் விதத்தில் வாசனை திரவியங்களை பூசிக்கொண்டு நீங்கள் போகக்கூடாது. மிக 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 முக்கியமான விஷயம், கணவனின் பர்மிஷன் இல்லாமல் நீங்கள் போகக்கூடாது. கணவன் தடுக்க கூடாது, ஆனால் அதே நேரத்தில் கணவன் இவங்க என்ன செய்யணும், அனுமதி வாங்கணும். அப்ப இப்படிப்பட்ட முறைகளை நீங்கள் கடைபிடித்து பள்ளிக்கு போகும்போது அதன் மூலம் நீங்கள் நன்மையை பெறலாம். ஆக காலையில் இருந்து மாலை வரை இரவு உட்பட எந்தெந்த சந்தர்ப்பங்களில் என்னென்ன விஷயங்களை செய்ய வேண்டும் என்று உங்களுக்கிடையில் நீங்கள் ஒரு ஜதுவலை போட்டுக்கொண்டு, உங்களுக்கிடையில் ஒரு பட்டியலை நீங்கள் போட்டு ஒரு அட்டவணையை நீங்கள் தயாரித்தால் ஆண்களை விட அதிகமாக நீங்கள் நன்மைகளை சம்பாதிக்கலாம். ஏன், காலை நேரத்தில் என்றைக்காவது ஃபஜ்ருடைய பாங்கின் அருமை பெண்களை உங்கள் காதிலே விழுந்திருக்கிறதா? அப்படி விழுந்தால் அந்த பாங்கை நீங்கள் அந்த முஅத்தின் சொல்லுகிற வார்த்தைகளை திருப்பி திருப்பி சொல்லி அந்த பாங்கு முடிந்தவுடன் அந்த பாங்குக்குரிய துஆவை சொல்லி நன்மையை உங்களால் பெற முடியாதா? காலை மாலை திக்ருகளை சரியாக சொல்லி நன்மைகளை பெற முடியாதா? ஒரு நாளைக்கு ஒரு ஜுசு அல்லது அரை ஜுசு என்று உங்களுக்குள்ளே ஒரு தீர்மானம் போட்டு நீங்கள் குர்ஆனை ஓத ஆரம்பித்தால் ஒரு மாதத்தில் ஒரு குர்ஆனோ அல்லது 2-3 மாதங்களில் ஒரு குர்ஆனை உங்களால் முடிக்க முடியாதா? அதனால் என் அருமை சகோதரிகளே, ரமதான் என்பது ஆண்களுக்கு மட்டுமல்ல, அது பெண்களுக்கும் இருக்கிறது. பெண்களும் அந்த ரமதானுடைய புனிதங்களை பேண வேண்டும், அந்த கடமைகளை அவர்கள் நிறைவேற்ற வேண்டும். அதுபோக ரொம்ப ரொம்ப முக்கியமாக இறுதியாக இந்த விஷயத்தை மட்டும் சொல்லி நான் என்னுடைய உரைக்கு திரையிடுகிறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல் மர்அத்து மஸ்ஊலியத்துன் லி பைத்தி ஜௌஜிஹா, ஒரு பெண் தன்னுடைய கணவனின் இல்லத்திற்கே பொறுப்பாளி என்றார்கள். இல்லத்திற்கே பொறுப்பாளி என்றால் வெறுமனே உன் மகனுக்கு போஷாக்கான உணவை தருவதில் மட்டுமோ அல்லது சிறந்த கல்வியை தருவது மட்டுமோ அல்லது பள்ளிக்கூடத்தில் என்னவன் படித்தான் என்கிற பாடங்களை மீளாய்வு செய்வதில் மட்டுமே அல்ல, அவனுக்கு மார்க்கத்தை கொடுப்பதில், உனக்கு
நமக்கு மிகப்பெரிய கடமை உணர்ச்சி இருக்கிறது. இன்றைக்கு இமாம் புகாரி, இமாம் ஷாஃபிஈ போன்ற பெரிய பெரிய அறிஞர்களுடைய வரலாறை நாம் இன்முகத்தோடு, சந்தோஷத்தோடு, ஆனந்தத்தோடு, ஆச்சரியத்தோடு படிக்கிறோம் என்றால் அவர்களை எல்லாம் உருவாக்கி ஆளாக்கி இந்த சமூகத்திற்கு அர்ப்பணித்தது அந்த குழந்தைகளின் தாய்மார் என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். ஆதலால் ரமதான் என்பது உங்களுக்குமானது, ரமதானுடைய தக்வா உங்களுக்கும் தேவையானது, ரையான் என்கிற சொர்க்கவாசல் உங்களுக்கும் அவசியமானது என்பதை மனதில் வைத்து ரமதானை கடைபிடிக்கிற விஷயத்தில் ஆண்கள் பெண்கள் என்கிற பாகுபாட்டை பார்க்காமல் குடும்ப சகிதம் இன்ஷா அல்லாஹ் இந்த ரமதானை முறையாக கடைபிடித்து இந்த ரமதானையாவது ஒரு இனிய ரமதானாக மாற்றக்கூடிய நல்ல பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக என்று வேண்டி, யா அல்லாஹ் எதை நாங்கள் சொல்கிறோமோ எதை நாங்கள் கேட்கிறோமோ அதன்படி வாழக்கூடிய பாக்கியத்தை எங்கள் அனைவருக்கும் தந்தருள்வாயாக என்று வேண்டி வாய்ப்புக்கு நன்றி கூறி என்னுடைய உரைக்கு திரையிடுகிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.